ஆண்டவர் நோக்கி நாம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் இந்த நாளிலே எங்களோடு கூட விளங்கும்படி எங்களுடைய சகல பிரயாசங்களையும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே உம்முடைய கரங்களுக்குள்ளாக நாங்கள் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் எங்கள் மூலம் நிறைவாக்கப்படுகிறது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையிலும் நாங்கள் பிரத்யேகமாய் கண்டு உணர ஆவியானவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தந்து நீரை ஆசீர்வதிப்பீராக. நீர் பேசுகிறதை நீர் பேசுகிற வண்ணமாகவே கற்றுக்கொள்ளும்படியாக பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் எங்களுக்கு திறந்து உம்முடைய பரிசுத்தமுள்ள சத்தியமான காரியங்களின் ஆழ்ந்த விஷயங்களை புரிந்து கொண்டு அவைகளுக்கேற்ற வண்ணமாய் ஆண்டவராகிய தேவனுக்குள் நாங்கள் ஓடி நித்திய வீட்டிலே சென்று இளைப்பார உம்முடைய பரிசுத்தமுள்ள மகிமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஏற்ற கிருபைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இனி வரக்கூடிய ஒவ்வொரு வேளையும் கர்த்தருடைய கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய சித்தம் எங்கள் மூலம் நிறைவாக்கப்பட நீரே கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வல்லவர் என்றும் நடத்துவார். எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். பேரின்பம் அவர் என் தஞ்சமே. பேரின்பம் அவர் என் தஞ்சமே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. பேரின்பம் அவர் என் தஞ்சமே. அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே. எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். அற்புதமாய் அவர் அன்பு அண்டினோர் காக்கும் தூய அன்பு. அற்புதமாய் அவர் அன்பு அண்டினோர் காக்கும் தூய அன்பு. இப்பூவினில் இவரை போல் அன்பர் எவருண்டு. இப்பூவினில் இவரை போல் அன்பர் எவருண்டு. மாறாதவர் எந்தன் இயேசு என்றும் பற்றிடுவே. மாறாதவர் எந்தன் இயேசு என்றும் பற்றிடுவே. எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார்.
சர்வ வல்ல தேவனிவர் சாந்தமும் தாழ்மை உள்ளவரா சர்வ வல்ல தேவனிவர் சாந்தமும் தாழ்மையுள்ளவரா என்னாலுமே எந்தனையே தாங்கிடும் வல்லவரா என்னாலுமே எந்தனையே தாங்கிடும் வல்லவரா நம்பிடுவேன் என்றென்றுமாய் எந்தன் இயேசுவை நம்பிடுவேன் என்றென்றுமாய் எந்தன் இயேசுவை எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். குற்றங்களை மன்னித்தவர் தம்மண்டை என்னை சேர்த்து கொண்டார் குற்றங்களை மன்னித்தவர் தம்மண்டை என்னை சேர்த்து கொண்டார் எந்தன் நேசர் ஒப்பற்றவர் பொறுமை நிறைந்தவர் எந்தன் நேசர் ஒப்பற்றவர் பொறுமை நிறைந்தவர் சார்ந்திடுவே இந்நிலத்தே எந்தன் தஞ்சமிவர் சார்ந்திடுவே இந்நிலத்தே எந்தன் தஞ்சமிவர் எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். கர்த்தர் எந்தன் மேய்ப்பராவார் சீரான பாதை நடத்திடுவார் கர்த்தர் எந்தன் மேய்ப்பராவார் சீரான பாதை நடத்திடுவார் எந்தன் வழி செம்மையாக்கி ஏற்று நிறுத்துவார் எந்தன் வழி செம்மையாக்கி ஏற்று நிறுத்துவார் எந்தன் நேசர் காத்திடுவார் என்றும் பின் செல்லுவே எந்தன் நேசர் காத்திடுவார் என்றும் பின் செல்லுவே எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். பேரின்பம் அவர் என் தஞ்சமே பேரின்பம் அவர் என் தஞ்சமே
அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே பேரின்பம் அவரின் தஞ்சமே அனுதினம் அன்பருடன் இணைந்து செல்லுவே எந்தன் இயேசு வல்லவர் என்றும் நடத்துவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 100வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபித்து தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை ஆராதனையோடு நாம் இணைந்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 100வது அதிகாரம். கர்த்தர் தாமே இந்த சங்கீத வாக்கியங்களின் மூலம் நம்மோடு பேசும்படி தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நேரத்திற்காக உம்முடைய நாமத்தை நன்றியோடு நாங்கள் துதித்து சோத்தரித்து மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து செய்கின்ற காரியங்கள் மகா மேன்மை உள்ளதாக மகிமை உள்ளதாக விளங்குகிறதற்காக நன்றி. நாங்கள் ஓடுகின்ற ஓட்டங்களும் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விதமான பிரயாசமும் வீணாகவும் விருதாகவும் ஆக்கப்படாதபடி எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தராக தேவனை நினைவிலே வைத்து அவைகளுக்குரிய மகிமையான இரக்கங்களை தரும் நல்ல தேவனை இந்த நாளிலும் வாசிக்கும்படி ஆண்டவராக தேவனால் முன் குறிக்கப்பட்ட இந்த சங்கீத எழுத்துக்களுக்காக நன்றி. இவைகளை வாசித்து அறிந்து உணர்ந்து இவைகளுக்குரிய சகல நன்மைகளையும் பாக்கியங்களையும் தடையில்லாமல் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவராகிய கர்த்தர் ஏற்ற வல்லமைகளை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எழுந்து நின்று 100வது சங்கீதத்தை ஆராதனோடு நாம் இணைந்து வாசிப்போம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகிழ்ச்சியோടെ கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோടെ அவர் சந்நிதி முன் வாருங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். என்னுள்ளமே
இளைப்பாரிடு. ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார், கால்கள் இடராமல் காப்பாற்றினார், சாவிலிருந்து விடுவித்தார், கால்கள் இடராமல் காப்பாற்றினார், சாவிலிருந்து விடுவித்தார். என்னுள்ளமே இளைப்பாரிடு. ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார், என்னுள்ளமே இளைப்பாரிடு. ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார், நோயின் கட்டுகள் அவிழ்த்து விட்டார், ஊழியன் என்னையும் உயர்த்தி விட்டார், நோயின் கட்டுகள் அவிழ்த்து விட்டார், ஊழியன் என்னையும் உயர்த்தி விட்டார். என்னுள்ளமே இளைப்பாரிடு. ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார், என்னுள்ளமே இளைப்பாரிடு. ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். செடியான உம்மோடு இணைந்து விட்டேன், கொடியாய் படர்ந்து கனி தருவேன். செடியான உம்மோடு இணைந்து விட்டேன், கொடியாய் படர்ந்து கனி தருவேன். இலைகளெல்லாம் மருந்தாகும், கனிகளெல்லாம் விருந்தாகும். இலைகளெல்லாம் மருந்தாகும், கனிகளெல்லாம் விருந்தாகும். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். அடித்தளம் இரட்சகர் இயேசுவின் மேல் அமைந்து உயரும் கட்டடம் நான். அடித்தளம் இரட்சகர் இயேசுவின் மேல் அமைந்து உயரும் கட்டடம் நான். பெருங்காற்று அசைப்பதில்லை, பெருமழையோ விரிப்பதில்லை. பெருங்காற்று அசைப்பதில்லை, பெருமழையோ விரிப்பதில்லை. உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். உம்மில் நான் வாழ்கிறேன், உமக்குள்ளே வளர்கிறேன். நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே,
ஆராதனை ஆராதனை ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் எல்லாரும் வாய்களை திறந்து என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே உம்மோடு இருப்பதுதான் அல்லேலூயா என் உள்ளத்தின் ஆமென் ஆண்டவரே உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா மகிமை மகிமை மாட்சிமை மாறாயன் நேசருக்கே 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 தெய்வீக கூடாரமே என் தேவனின் சந்நிதியே தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே தேடி ஓடி வந்தோ தெவிட்டாத பாக்கியமே யார் வேண்டும் நாதா நீரல்லவோ எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ யார் வேண்டும் நாதா நீரல்லவோ எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ வேண்டாமையா பாழான லோகம் வேண்டாமையா வீணான வாழ்வை வெறுத்தேனையா வீணான வாழ்வை வெறுத்தேனையா யார் வேண்டும் நாதா நீரல்லவோ எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ யார் வேண்டும் நாதா நீரல்லவோ எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ யார் வேண்டும் நாதா நீரல்லவோ எது வேண்டும் நாதா உம் அன்பல்லவோ குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே குயவனே ஆமென் ஆண்டவரே நீ படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே
பேருமையான பாத்திரம் நான் எடுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்கச் செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அம்பீத பாத்திரமாய் வனைந்து கொள்ளுமே. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. ஆராதனை 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 என் அன்பர் இயேசுவுக்கே, என் அன்பர் இயேசுவுக்கே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே. தகப்பனே உம் பீடத்தில் தகன பலியானே. அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். என் அக்கினி இறக்கிவிடும், முற்றிலும் எரித்துவிடும். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா. சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. எம்மை சுகந்த வாசனையா நுகர்ந்து மகிழுமையா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே.
மடியட்டுமே உகந்த காணிக்க. எல்லாரும் நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தில் நாம் ஒவ்வொருவரையும் நிரப்பி கொண்டு வரட்டும். எல்லாரும் வாய்களை திறந்து நாம் நம்முடைய இருதயத்தின் எல்லா நினைவுகளையும் ஒப்புக் கொடுப்போம். நுகர்ந்து மகிழுமையா என்னை சுகந்த வாசனையா. எல்லாரும் ஒப்புக் கொடுங்கள். நுகர்ந்து மகிழுமையா கண்களை தூய்மையாக்கும் கர்த்தாவுமை பார்க்கணுமே. கண்களை தூய்மையாக்கும் கர்த்தாவுமை பார்க்கணுமே. என் காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும். என் காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும். உகந்த காணிக்கையா நெருப்பை போலும் வல்லமை இறங்குவதால் ஒப்பு கொடுத்தேனையா சுகந்த வாசனையா. நுகர்ந்து மகிழுமையா என்னை சுகந்த வாசனையா. நுகர்ந்து மகிழுமையா உகந்த காணிக்கையா. எல்லாரும் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருடைய புதிய அபிஷேகம் இந்த காலை வேளையில் நம் எல்லைகள் எல்லாவற்றையும் நிரப்பிக் கொண்டு வரட்டும். சுகந்த வாசனையா நிரப்பும் ஆண்டவரே. நுகர்ந்து மகிழுமையா சுகந்த வாசனையா. நுகர்ந்து மகிழுமையா தகப்பனே உம்பிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். தகன பலியானேன். எல்லாரும் வாய்களை திறந்து தகப்பனே உம்பீடத்தில் நிரப்பும் ஆண்டவரே. தகன பலியானே அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும். அக்கினி இறக்கும் ஆண்டவரே. அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும். அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும். அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும். அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும். தகப்பனே உம்பீடத்தில் தகன பலியானே. தகப்பனே உம்பீடத்தில் தகன பலியானே. அக்கினி இறக்கிவிடும். இறங்கட்டும் ஆண்டவரே. முற்றிலும் எரித்துவிடும். அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும். அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா, என்றே தேவை தேவாமே, இப்போ தாரும் தேவா, என்றே தேவை தேவா, அது இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் ஆமென் ஆண்டவரே உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பெந்தேகோஸ்தே நாளை போல பெரிய முழக்கத்தோடே, பெந்தேகோஸ்தே நாளை போல ஊற்றும் ஆண்டவரே பெரிய முழக்கத்தோடே, வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும், வல்லமையாக இறங்கி வரங்களினாலே நிரப்பும். பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் ஆவி வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் ஆமென் ஆமென் உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, ஆமென், வல்லமை தாரும் தேவா, என்றே தேவை தேவா. அல்லேலூயா, இப்போ தாரும் தேவா. கரங்களை தட்டி என்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன், ஊற்ற வேண்டுமே. மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் என்றே, முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. முப்பர் வாலிபர் யாவரும் தீர்க்கதரிசனம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை இதை ஊற்ற மாட்டவரே, வல்லமை தாரும் தேவா, என்னும் வல்லமையாய் இன்றே தேவை தேவா, அதை இப்போ தாரும் தேவா, என்றே தேவை தேவா, ஆமென், இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் ஆமென் ஆமென் உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் ஆமென், ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. ஊற்றப்பட வேண்டுமே உன்னதத்தின் ஆவி, உயிர்ப்பிக்க வேண்டும் எம்மை தேவா. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. முன்மாரியாக அன்று பொழிந்திட்ட ஆவியை பின்மாரியாக என்று பொழிந்திடுமே. நிரப்பும் ஆண்டவரே,
நிரம்பி வழிய செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொரு அக்னியின் தீபமும் அக்னியாய் கொழுந்து விட்டு எரியும்படியான புதிய அபிஷேகம், புதிய ஆவியின் பலம், புதிய ஆவியின் கிருபை ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டு வர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியிலே அனல் கொள்ளட்டும், ஆவியிலே பற்றி எரியட்டும், ஆவியிலே நெருப்பாய் ஒவ்வொருவரும் கடந்து எரியும்படிக்காக நான் ஜெபிக்கிறேன். கிருபை, நன்மை, ஆசீர்வாதம், வல்லமை ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. இப்பொழுதும் சில ஜெப குறிப்புகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஒருமனப்பட்டவர்களாய் நாம் ஜெபிக்க போகின்றோம். வருகின்ற புதிய வருஷத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். கர்த்தர் நமக்கென்று இனி வைத்திருக்கக்கூடிய வழிகளிலே நாம் தடையில்லாமல் கடந்து போக வேண்டும். இந்த 2024 வருஷத்துல அநேகம் தடுமாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே ஒருவேளை காணப்பட்டிருக்கலாம். ஆனால் வருகின்ற புதிய வருஷமாகி 2025 வருஷத்தில் ஆகிலும் கர்த்தருடைய கிருபை நம்மை பூர்ணமாய் விளங்கும்படிக்காக வருகின்ற புதிய வருஷத்திலே புதிய நன்மைகளை, புதிய கிருபைகளை கர்த்தருடைய நாமத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ளும் சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு உருவாக்கும்படிக்காக, தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதலின் அலை பற்றி பிடிக்கும்படிக்காக, கர்த்தராக தேவனால் உரைக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் தடையில்லாமல் நிறைவாக்கப்படும்படிக்காக, சத்துருவின் ஆளுகைகள் அழிக்கப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே ஸ்தாபிக்கப்படும்படிக்காக, சபைகள் தழைக்கவும் ஊழியங்கள் பெருகவும் தக்கதான புதிய கிருபைகளை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். குறிப்பாக இனி வரப்போகின்ற எதிர்கால சந்ததியாய் காணப்படக்கூடிய வாலிபர்களுக்காக, சிறு குழந்தைகளுக்காக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். இந்த காலங்களிலும் கூட வாலிபர்கள் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியாமல், வாலிபர்கள் தன்னிச்சையின்படி நடக்கக்கூடிய நிலைகளை நாம் கண்கூடாக கண்டுகொண்டு வருகின்றோம். சிறு குழந்தைகளும் கூட கட்டுப்பாடற்ற ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போகிறதை பார்க்கிறோமே. வருகின்ற புதிய வருஷத்தில் ஆகிலும் கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்கள் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய சித்தத்திற்கு உட்படுத்தப்பட்ட ஒரு மக்களாக, ஆண்டவராக தேவனால் உருவாக்கப்படும்படிக்காக, தேவனாகிய கர்த்தரால் உருவாக்கப்பட்டு அவரால் உரைக்கப்பட்ட பரிசுத்தமுள்ள வாக்குத்தத்தத்தின் பிரகாரமாக எழுப்புதலின் அலையே வாலிபர்களின் நடுவிலும் குழந்தைகளின் நடுவிலும் நான் வாக்கு கடங்காமல் ஊற்றி தருவேன் என்று கர்த்தராகிய தேவன் சொன்னாரே. அந்த வாக்குத்தத்தங்கள் தடையில்லாமல் நிறைவாக்கப்படும்படி வருகின்ற புதிய வருஷத்திலே வாலிபர்களுக்குள்ளாக, வாலிப பெண்களுக்குள்ளாக, சிறுவர்களுக்குள்ளாக, சிறுமைகளுக்குள்ளாக பெரிய ஒரு எழுப்புதலின் அலை பற்றி பிடிக்கும்படிக்காக கர்த்தரை நோக்கி ஒருமனப்பட்டவர்களாய் எல்லாரும் வாய்களை திறந்து நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த ஜெபங்களுக்கேற்ற மகிமைகளை வருகின்ற வருஷத்திலே கர்த்தராக தேவன் நிறைவாக்கி தர வேண்டும். கர்த்தருடைய திட்டம் அகில உலகம் எங்கிலும் நிறைவாக்கப்படும்படிக்காக எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் ஒருமனப்பட்டு நம்ம ஜெபிக்கலாம். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவை. வாலிபர்களுக்காக, வாலிப கர்த்தாவை பிள்ளைகளுக்காக, சிறுவர்களுக்காக, சிறுமைகளுக்காக கர்த்தரை நோக்கி நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்கள் வாலிபர்கள் எங்களுக்கு முன்பதாக சிலம்பம் பண்ணும்படிக்காக எழுந்திருக்கத்தக்கதான புதிய அபிஷேகம் வாலிபர்களின் நடுவிலே பற்றி பிடிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறுவர்களும் பாலகர்களும் கர்த்தருடைய வார்த்தைகளை ஆழமாய் அறியக்கூடிய அறிவுள்ளவர்களாய் நிரப்பப்படும்படிக்காக புதிய அபிஷேகம் சிறுவர்கள் மேலே, சிறு குழந்தைகளின் மேலே பற்றி பிடிப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே அவர்கள் ஒவ்வொருவரும் வருகின்ற புதிய வருஷத்திலே புதிய கர்த்தாவை கருக்குள்ள பட்டயமாக, சுழன்று வீசும் சுழலி பட்டயமாக எழுந்து பிரகாசிக்க கிருபைகளை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசங்களிலே எழுப்புதலின் அலை பற்றி பிடிக்கட்டும். 2000 கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். வருகின்ற புதிய வருஷத்திலே புதிய நன்மைகளை, புதிய கிருபைகளை கர்த்தர் நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணி வைத்திருக்கிற சகல கிருபைகளை தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் கிருபைகளை தருவீராக. கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை அங்கீகரித்தார், ஏற்றுக்கொண்டார். அதற்கேற்ற மகிமைகளை வருகின்ற புதிய வருஷத்திலே கர்த்தராக தேவன் உருவாக்கி தர போகிறபடினாலே கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் யாவரும் இணைந்து ஸ்தோத்திரிப்போம். நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தருக்கு என்று காணிக்கை செலுத்தும் நேரத்திற்குள் வருகின்றோம்.
நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொன்னதை செய்து முடிப்பேன், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டேன். சொன்னதை செய்து முடிப்பேன், நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டேன். என் கையை கொண்டு தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவே. என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளிலும் தேவனுக்கென்று நாங்கள் காணிக்கை படைக்கும் நல்லதொரு நேரத்தை எங்களுக்கு உருவாக்கி தந்தீர். கர்த்தாவே, எங்களால் இயன்ற மனமுவந்த காணிக்கைகளை உம்முடைய சமூகத்திலே படைத்தும்
ஏற்று அங்கீகரித்து அவைகளைப் போல கோடி மடங்கு நீர் எங்கள் எல்லைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருக்கென்று நாங்கள் அவலட்சணமானதை கொடாமல் ஆண்டவராகிய தேவனுக்கென்று கொடுக்கப்பட்ட இந்த மனப்பூர்வமான காணிக்கைகளின் மேலே உம்முடைய பிரியமும் ஆசீர்வாதமும் பூர்ணமாய் விளங்கட்டும். கொடுத்த ஒவ்வொருவருமே ஆண்டவராகிய தேவனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாய் அவர்கள் எல்லைகளை தொடர்ந்து பிடிக்க கிருபை தந்து மேன்மைப்படுத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் இனி ஒரு புதிய வருடத்தின் ஊடாக நாம் கடந்து போகின்றோம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லுகிறதைப் போல இந்த புதிய வருடத்திற்கான ஆயத்தம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் அவசியமான ஒன்றாக காணப்படுகிறதுனால வருகின்ற வருடத்திற்குரிய ஆயத்தத்திற்காக கர்த்தரை நோக்கி ஊக்கமான மனதோடு நீங்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிக்க வேண்டியது அவசியமான ஒன்று. இந்த நாட்களிலும் கூட கர்த்தராகிய தேவன் நம்முடைய சீர்படக்கூடிய நிலைகளை பற்றி தொடர்ந்து பல விஷயங்களை பேசிக்கொண்டு வர ஆரம்பிக்கின்றார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சீர்பாடுகள் என்று அழைக்கப்படக்கூடிய நிலைகள் காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுக்கு ஏற்ற வண்ணமாய் அவன் ஓடி கர்த்தராகிய தேவன் அவனுக்கு வைத்திருக்கக்கூடிய இலக்கின் இறுதி பரியந்தம் எட்டக்கூடியவனாய் அவர் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சீர்கெட்ட காரியங்கள் உள்ளே இருக்கிறது உண்டானால், அல்லது ஒருவேளை பலவிதமான பழுதுகள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறது உண்டானால், தேவன் நமக்கு வைத்திருக்கக்கூடிய மகிமையான ஓட்டத்தின் இறுதியை சென்று அடைகிறது கடினம். ஆகவே வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் பலவிதமான குற்றங்கள், குறைவுகள், அக்கிரமங்கள், சீர்படுத்தப்படாத நிலைகள், எல்லா நிலைகளும் ஆண்டவராகிய தேவனுக்குள் ஒரு மாற்றத்தின் ஊடாக கடந்து போய் நீங்களும் நானும் ஓடி முடிக்கக்கூடிய அளவிற்காக நம்முடைய அந்த பயணத்துக்குரிய காரியங்களிலே தடையாய் காணப்படும் எல்லா தடைகளை அப்புறமாக்கினால் மட்டும்தான் தேவனுடைய சித்தத்தை நிறைவாக உங்களாலும் என்னாலும் ஆகும். பல ஜனங்கள் பலவிதமான வார்த்தையை பற்றி பேசுவாங்க. நீங்க எங்க சபைக்கு வந்தாலே போதும், நீங்கள் பரலோக ராஜ்யத்திலே சென்று எட்டுகிறது 100% ஒரு உண்மை என்கிறதை பற்றி பேசுவாங்க. அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனுடைய முயற்சியின் அடிப்படையில் தான் இந்த பரலோக ராஜ்யம் நமக்கு உரியதாக மாற்றமடைய ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். பரலோகத்திற்கு என்கின்ற ஒரு உழைப்பு நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வர ஆரம்பித்தால் தான் பரலோகத்திற்காக எதையாகிலும் ஒரு காரியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய ஆரம்பிச்சா மட்டும்தான் அந்த ராஜ்யத்திற்குரிய மகிமையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கே தெரியும், ஒரு வேலையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேட வேண்டும் என்று சொன்னால் அந்த வேலைக்குரிய ஏதாகிலும் வழிமுறைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சா தான் அந்த வேலைக்குரிய அந்த தன்மைகளின் ஊடாக கடந்து போக உங்களாலும் என்னாலும் ஆகும். ஒரு முயற்சியுமே செய்யாம எனக்கு வேலை என்னுடைய வீட்டை தேடி வரும் என்று சொல்லி நாம் உட்கார்ந்திருக்கிறது உண்டானால் ஒரு நாளும் அதற்குரிய எந்த மகிமையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியாது. அதே மாதிரி இந்த பரலோகம் என்கிறது நான் ஆண்டவராகிய தேவனுடைய வல்லமையை பெற்ற உடனே ஆண்டவராகிய தேவன் எனக்கு தந்து விடுகிறார் அப்படின்னா கிடையாது. கர்த்தருடைய வேத புத்தகத்தில் இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூட ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை ஒன்றை பேசினார். இந்த கானானிய தேசம் எல்லாவற்றையும் நான் உனக்கு சுதந்திர பூமியாய் மாற்றி தந்தேன். ஆபிரகாமை பார்க்கக்கூடிய கர்த்தர் சொன்னார், நீ கிழக்கிலும் மேற்கிலும் தெற்கிலும் வடக்கிலும் எவ்வளவு தூரம் நடந்து தெரிய முடியுமோ அத்தனை இடத்தையும் நான் உனக்கு சொந்தமாக மாற பண்ணினேன். இவைகள் எல்லாவற்றையும் நான் உனக்கு உரிமையாக்கி தந்தேன் என்று கர்த்தராகிய தேவன் சொன்னார். அந்த தேசம் அவர்களுடைய உரிமையான ஒரு தேசமாய் காணப்பட ஆரம்பித்தாலும் கூட மோசேயினுடைய காலத்திலே அவர்கள் யுத்தம் செய்து அந்த தேசத்தை தங்கள் வசமாய் மாற பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு காரியத்தை நம்ம பெற வேண்டும் என்று சொன்னால் பலவிதமான முயற்சியின் அடிப்படையில் தான் அவைகளை உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியும். முயற்சி இல்லாம நான் ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளை, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் எனக்கு வந்துருச்சு, ஆகவே இவைகள் என்னுடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் வந்துவிடும் என்று சொன்னால் நீங்களும் நானும் ஏமாந்து போய்விடும். இவைகளை பெறக்கூடிய அளவிற்கு நீங்களும் நானும் முயற்சி பண்ண ஆரம்பிச்சாதான் அவைகளுக்குரிய மகிமையை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கட்டாயம் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நித்திய வாழ்க்கை, நித்திய ஜீவன். இந்த நித்திய ஜீவன் ஆண்டவராகிய தேவனால் ரட்சிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் வாக்கு பண்ணப்பட்ட ஒன்று. இவைகளை நான் ஆண்டவராகிய தேவனுக்குள் என்றைக்கு கர்த்தருடைய ஆவியின் நிறைவை பெறுகிறேனோ அன்று முதல் இந்த நித்திய ஜீவன் என்னுடைய வாழ்க்கைக்கு உரியதாக மாற்றப்படுகிறது அப்படின்னா இல்லை. இவைகளை பெற நிறைய போராட்டங்களின் ஊடாக நீங்கள் கடந்து போக வேண்டியது அவசியமான ஒன்று. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்காக எங்கெங்கெல்லாம் நித்தியத்துக்குரிய காரியங்கள் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது, இவைகளை நான் தேடி அலைந்து என்னுடைய வாழ்க்கையிலே அவைகளை நான் பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தால்தான் அந்த மறு உலக வாழ்க்கையினுடைய முழு மகிமையை தடையில்லாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப வேதத்தில் நம்ம வாசிக்கிறது மாதிரி இந்த ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே இந்த ஓட்டம் என்று
அழைக்கப்படக்கூடிய ஓட்டம் இது சில மக்களுக்கு மட்டுமே உரிய ஒரு ஓட்டம் அல்ல. எவன் ஒருவன் ஆண்டவராகிய தேவனால் தொடப்பட்டானோ அன்று முதல் அவனுடைய ஓட்டத்தினுடைய கடிகாரம் ஓட துவங்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க இயங்கினாலும் இயங்காட்டிலும் அந்த கடிகாரம் ஓடிட்டே இருக்கும். எத்தனை வருஷ காலம் இந்த உலகத்தில் நீங்க இருக்க போறீங்களோ அத்தனை வருஷம் வரைக்கும் அந்த கடிகாரம் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த கடிகாரத்துல ஓடக்கூடிய அந்த காலங்களை எவ்வளவு தூரம் நீங்கள் பரலோகத்திற்காக நீங்கள் செலவு பண்றீங்களோ அதற்குரிய மகிமையை, ரிவார்டை நாம் மறு உலக வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். அப்ப நம்முடைய வாழ்க்கையினுடைய துவக்கம் எப்ப இருந்து துவங்க ஆரம்பிக்கிறது சொன்னா, என்றைக்கு ஆண்டவருடைய அபிஷேகத்தின் வல்லமை உங்களுடைய வாழ்க்கையிலே தொட துவங்கிற்றோ அன்று முதல் இந்த ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கால கடிகாரம் இது நமக்காக இயக்கத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பிக்கிறது. இப்ப என்னுடைய டைம் மாதிரி ஒவ்வொரு டைம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கடிகாரம், ஒவ்வொரு விதமான அந்த கிளாக் வச்சிருக்கிற கர்த்தர் அவனுடைய ஓட்டத்தினுடைய துவக்கத்தை ஆண்டவராகிய தேவன் துவங்கி வச்சுட்டார். இந்த துவக்கத்துல எவ்வளவு தூரம் நீங்கள் பரலோகத்திற்காகவும் தேவனுக்காகவும் ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள ராஜ்யத்தை பெறும்படிக்காக நிறைய ஆயத்தத்தின் ஊடாகவும் எவ்வளவு தூரம் நீங்கள் பிரயாசப்படுங்கள். இந்த கடிகாரம் நீங்கள் உலக அளவில் எத்தனை காரியங்களை செயல்படுத்த ஆரம்பித்தாலும் கூட இந்த கடிகாரத்தினுடைய ஓட்டம் நிற்காது. அது வாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும். அந்த காலங்களை நீங்கள் விரயமாக்க ஆரம்பித்தாலும் கூட அதனுடைய கணக்கை நாம் கத்தட்ட போய் சொல்ல வேண்டுமே தவிர, இந்த ஓட்டமானது துவங்கப்பட்ட ஓட்டம் நம்முடைய மூச்சு நிற்கக்கூடிய அந்த நேரத்தில் தான் நிற்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி பரலோகத்திற்கு எவ்வளவு தூரம் நம்ம உழைச்சிருக்கிறோம். இப்ப நீங்களே உங்களுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிக்கிறது உண்டானால், இவ்வளவோ வருஷத்துல ரட்சிக்கப்பட்ட இத்தனை காலங்கள்ல கர்த்தருக்கென்று எவ்வளவு நான் பிரயாசப்பட்டிருக்கிறேன்னு யோசிச்சு பார்த்தா ஒரு கால் பகுதி அல்லது ஒரு அரைக்கால் பகுதி, இன்னும் அதை காட்டிலும் குறைவு பகுதி இருக்கிறது உண்டானால் நாம் பரலோகத்திலே சென்று நிற்கிறது எப்படி என்பதை பற்றி நீங்களும் நானும் ஆராய்ந்து பார்க்கணும். நம்ம முயற்சி எப்படி இருக்கு, எதை நோக்கி நான் கடந்து போகிறேன், எதற்காக நான் வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேன், முழு வாழ்க்கையினுடைய நேரம் எல்லாவற்றையும் உலகத்திற்காக நான் செலவு பண்ணுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உலக பிரச்சனைக்காக அழுறேன், உலக பிரச்சனைக்காக ஜெபிக்கிறேன், உலகத்தினுடைய அநேகம் தேடலுக்காக நான் கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த கால கடிகாரத்திலே பெரும்பான்மையான நேரத்திலே ஆண்டவர் அடுத்த காரியங்களை அல்ல, உலகத்துக்கு அடுத்த காரியங்களை நான் செயல்படுத்த ஆரம்பிக்கிறதுனால இந்த வாழ்க்கையினுடைய இறுதியிலே மகிமையான ஒரு வாழ்க்கையின் ஊடாக அல்ல, மிகவும் குறைந்த அளவுள்ள ஒரு மகிமை நிறைந்த ஒரு மனிதனாக நான் கடந்து போக ஆரம்பிக்கிறேன். சில பேர் இந்த வாழ்க்கையினுடைய நிலைகளை துடைத்து போட ஆரம்பிக்கிறது கூட பார்க்க முடியும். இந்த கடிகாரங்களை நாம் எப்படி பயன்படுத்துகிறோமோ அதற்கேற்ற வண்ணமாய் அதற்கும் என்ன விதமான காரியங்கள் நமக்கு தேவைப்பட ஆரம்பிக்கிறது அப்படின்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு அடிக்கடி நான் என்னுடைய செய்தியை சொல்லக்கூடிய ஒரு நிலை ஒன்று நமக்கு உண்டு. ஒரு மனிதனுடைய ஆவிக்குரிய ஓட்டம் என்கிறது ஒரு நாளை போல இன்னொரு நாள் இருக்காது. நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கு எனக்கு வரக்கூடிய போராட்டங்கள் ஒரு மாதிரி, நாளைக்கு வரக்கூடிய போராட்டங்கள் வேறு மாதிரி, அதற்கு அடுத்த நாள் வரக்கூடிய போராட்டங்கள் இன்னொரு மாதிரி. ஏனென்றால் இந்த போராட்டங்கள் ஒரே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில வராது. அப்படி என்றால் இந்த போராட்டத்தை நீங்களும் நானும் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் நாள்தோறும் நம்முடைய ஆவிக்குரிய நிலை புதிதாக்கப்பட வேண்டியது அவசியம். அப்படி இருந்தால் தான் அந்த போராட்டத்தில் ஜெயிக்கவே முடியும். அந்த போராட்டத்தில் நீங்களும் நானும் ஜெயிக்கணும்னு சொன்னாலே என்ன விதமான விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். நேற்றுக்கு இருக்கக்கூடிய அபிஷேகம் எனக்கு போதுங்க, நேற்றுக்கு இருக்கக்கூடிய வல்லமை எனக்கு போதும் என்று சொல்லி நான் கடந்து போகிறது உண்டானால் எனக்கு விரோதமாக யுத்தத்திலே வரக்கூடிய சாத்தான் வேறொரு ஆயுதத்தோடு கூட எனக்கு முன்பதாய் கடந்து வருவோம். நேற்றுக்கு வந்திருக்கக்கூடிய ஆயுதம் வேற மாதிரி இருந்திருக்கும். அந்த ஆயுதத்திற்குரிய பலத்தோடு கூட நான் பிரயாசப்பட்டிருப்பேன். ஆனால் இன்றைக்கு சாத்தான் எனக்கு விரோதமாய் கொண்டு வரக்கூடிய ஆயுதம் வேற மாதிரி இருக்கும். அப்ப நேற்றுக்கு இருக்கக்கூடிய பலத்தை வைத்துக்கொண்டு இன்றைக்கு நான் போராட ஆரம்பிக்கிறது உண்டானால் நிச்சயமாய் சாத்தானுக்கு முன்பதாக நான் பட்டு விழுந்து போக ஆரம்பிச்சிடும். அப்ப வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி நாள்தோறும் புதிதாக்கப்படக்கூடிய அனுபவம். நேற்றுக்கு இருக்கக்கூடிய ஜெபத்தினுடைய அளவல்ல, நேற்றுக்கு இருக்கக்கூடிய ஊழியத்தின் அளவல்ல, நேற்றுக்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய பிரயாசத்தின் அளவல்ல, நேற்றுக்கு இருக்கக்கூடிய கர்த்தராகிய தேவன் மேல் வைக்கக்கூடிய அன்பல்ல, அவைகளை காட்டிலும் இன்னும் உங்களுடைய நிலைகள் அதிகரிக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தை சரியான விதத்தில் ஓடி முடிக்க நம்மால் முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ஆவிக்குரிய ஓட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஓட்டம் இது சாதாரணமான வகைப்பட்ட ஒரு ஓட்டம் அல்ல. அந்த நாட்களில் காணப்படக்கூடிய நிறைய விதமான, அதாவது போருக்குரிய ஆயத்தப்படக்கூடிய ஜனங்களும் சரி, அநேகம் விதமான, அதாவது ஓட்ட பந்தயசாலையில் ஓடக்கூடிய மக்களும் சரி, அவங்க என்ன காரியத்தை செய்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் தங்களுடைய நிலைகள் யாவற்றையும் அவர்கள் பயிற்சியின் ஊடாக உட்படுத்தப்படக்கூடிய அந்த நிலைகளின் ஊடாக அவர்கள் கடந்து போகிறத பார்க்க முடியும். அவங்களுக்கு தெரிஞ்சதுதான் அந்த ஸ்போர்ட்ஸினுடைய காரியம், உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம் தான். ஃபுட்பால் எப்படி அடிக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும்,
கிரிக்கெட் எப்படி அவங்க வந்து விளையாட வேண்டும் உங்களுக்கு தெரியும். என்றாலும் கூட அவர்கள் ஏன் பயிற்சியின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்றால் எந்த விதத்திலும், ஏனென்றால் அன்றைக்கு போன மேட்ச்ல நான் நடந்ததை போல இந்த மேட்ச்ல அதே விதமான காரியம் எனக்கு சாதகமா வரும் நான் சொல்ல முடியாது. இந்த மேட்ச்ல எப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு எதிரடையாய் வரப்போகிறது, அதை தடுக்கக்கூடிய யுக்தியை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி தங்களுடைய பலத்தை அவர்கள் அதிகரித்துக் கொண்டே வர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இதேதான் ஆவிக்குரிய ஓட்டத்திலையும் கூட. இந்த அப்ளிகேஷன் நம்முடைய வாழ்க்கையில வந்துச்சுன்னா தான் தேவனாகிய கர்த்தருக்குள் நீங்களும் நானும் துவங்கின ஓட்டத்தை கடைசி வரைக்கும் ஓடி முடிக்க நம்மால் முடியும். பாதி வழியிலே நின்று போன நிறைய மக்களுடைய நிலைகளை பார்க்க முடியும். எவ்வளவு தூரம் கர்த்தரோடு கூட ஒன்றாய் இணைந்து கர்த்தரோடு கூட ஒரே இடத்திலே படுத்து உறங்கி கர்த்தரோடு கூட ஊழியம் செய்த யூதாஸ் காரியோத்தே ஆண்டவராக தேவன் விட்டு விழுந்து போகிறது உண்டானால், கர்த்தராக தேவன் நம்ம ஒரு தடவை கூட பார்க்க கூட இல்லை, அவருடைய முகத்தை கூட நம்ம வந்து பார்க்க கூட இல்லை. நம்முடைய நிலை எவ்வளவு பயங்கரமான ஒரு நிலையாய் காணப்படும் என்று ஆராய்ந்து பார்த்து இந்த ஓட்டத்திற்கு நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். இந்த ஓட்டத்திற்கு என்ன விதமான முக்கியமான காரணிகள் நமக்கு தேவைப்படுது அப்படின்னா, சீர்கட்ட காரியங்கள் எல்லாம் சீராக்கப்படுகிறது உண்டானால் நம்முடைய ஓட்டத்தை துரிதப்படுத்த நம்மால் முடியும். எங்கெங்கெல்லாம் இந்த ஓட்டத்திற்கு தடை காணப்படுகிறது, இந்த தடைகளோடு கூட ஓடுகிறது ரொம்ப கடினம். ஒவ்வொரு என்னென்ன விதமான காரியங்கள் என்னுடைய ஓட்டத்திற்கு விரோதியாய் காணப்படக்கூடியதாக இருக்கிறது, அவைகளை முதல் காரியம் நான் கண்டு ஆராய்ந்து பார்த்து அவைகளை விட்டு நான் விலகினால்தான் தேவனாகிய கர்த்தருக்குள் துவங்கின இந்த ஓட்டத்தை சரியாக ஓடி முடிக்க நம்மால் முடியும். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தன்னுடைய நிருபத்திலே சொல்லுகின்றார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், என்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்படுகிறது. எப்படி சொல்றாரு பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த லட்சிய ஓட்டத்தினுடைய நிறைவு மகிமையான ஒரு நிறைவாக மாற்றப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறதை போல நல்ல போராட்டத்தை போராட வேண்டும், ஓட்டத்தை முடிக்க வேண்டும், நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான பொருளையும் சேதம் இல்லாமல் காப்பாற்ற வேண்டும். ரொம்ப ஜாக்கிரதையாக. இதுல நிறைய சேதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வர முடியும். சாத்தானுக்கு உங்களுக்கு விரோதமா நிறைய போராட்டம் வரக்கூடிய நேரத்துல நிறைய சூழ்நிலைகள் நம்ம பார்க்கறது மாதிரி நாமே எதிரியை அடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் மட்டும் வராது, எதிரியும் நம்மை தாக்கக்கூடிய நிலைகள் வர ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். இப்ப எதிரியினுடைய தாக்குதல் நிமித்தம் ஒருவேளை நம்முடைய நிலைகள் சேதத்தின் ஊடாக கடந்து போகலாம். இப்ப வசனத்துல அவர் என்ன சொல்லுகின்றார், நல்ல போராட்டத்தை போராடினா ரைட், ஓட்டத்தை அவர் முடிச்சிட்டார், ஆனாலும் கூட தனக்குள் தேவன் தந்த விசுவாசத்திலும் சேதம் இல்லாமல் அவர் தன்னை பாதுகாத்துக் கொண்டார். அதுதான் ஒரு நல்ல ஒரு வீரனுடைய அடையாளம். தன்னுடைய வாழ்க்கையில எந்த நஷ்டத்தையும் அவன் பெறக்கூடாது, எதிரியை அவன் மேற்கொள்ள வேண்டும். இதுதான் ஒரு நல்ல போராட்டக்காரனுடைய அழகு. அப்படின்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்னா, எந்தெந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே பழுதாக இருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் சீர்படுத்தி அவைகளெல்லாம் நான் மெய்யாகவே சிரமடைய பண்ணி ரொம்ப ஷார்ப்பு இழந்து போயிருக்கக்கூடிய காரியங்களை ஷார்ப்பாக உருவாக்கி ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் யுத்த களத்திலே நான் கடந்து போனால் மட்டும்தான் இவைகள் என்னுடைய வாழ்க்கையிலே சாத்தியமாக்கப்பட முடியும். பலவிதமான சீர்கேடுகளை பற்றி வேத புத்தகத்தில் வாசித்தோம். அதை பற்றி வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்துல 7வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எரேமியா 7வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள், அப்பொழுது உங்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணுவேன். நம்முடைய வழிகள், நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றிலும் ஒரு சீராக்கப்படக்கூடிய நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். ஏதாகிலும் ஒரு காரியத்துல ஒரு சீர்கேடு, நம்முடைய சிந்தனையில ஒரு சீர்கேடு, நம்முடைய பார்வையில ஒரு சீர்கேடு, நம்முடைய நோக்கங்கள்ல ஒரு சீர்கேடு, நம்முடைய கிரியைகள் ஒரு சீர்கேடு, ஏதாகிலும் ஒரு இடத்திலே இந்த சீர்கெட்ட காரியங்கள் வருகிறது உண்டானால் இந்த ஓட்டத்தினுடைய இறுதி இலக்கை எட்ட நம்மால் ஆகிறது இல்லை. இந்த ஓட்டத்தை பற்றி நான் உங்களோடு கூட பேச வேண்டும் என்று சொன்ன ஒரே ஒரு வார்த்தை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். இந்த போராட்டத்துக்கு பேரு ஜீவ மரண போராட்டம்னு சொல்வாங்க. ஜீவ மரண போராட்டம் என்றால் வெற்றி பெற்றால் ஜீவன் நமக்கு உரியது, தோற்று போனா நான் என்னுடைய ஜீவனை இழந்து போயிடும். இந்த ஜீவனுக்காக நான் போராடக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் இந்த ஆவிக்குரிய போராட்டம். இந்த போராட்டத்துல ஜீவனா மரணமா, இதை நீங்களும் நானும் செலக்ட் பண்ண வேண்டியது நம்முடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட ஒன்று. இதுக்கு நம்ம எப்பொழுதும் பிரயாசப்படுமோ அதற்கேற்ற விளைச்சலை, அதற்கேற்ற மகிமையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற சீர்கேடுகளை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை நமக்கு சுட்டி காண்பிக்கிறது என்று பாருங்கள். நம்முடைய குற்றங்கள் எல்லாவற்றையும் சீராக்கக்கூடிய நிலைகளை பற்றி கர்த்தருடைய வேதம் முக்கியமான காரியங்களை நம்மோடு கூட பேச துவங்க ஆரம்பிக்கிறது. முதல் காரியமாக கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்லுதுன்னு பாருங்க. 1 நாளாகம புஸ்தகத்துல 21வது அதிகாரம் 3வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 1 நாளாகமும் 21:3 நான் சற்று நிதானமாய் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்பொழுது யோவாப்
கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நூறத்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகி என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாருக்கும் என் ஆண்டவனின் சேவகன் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன்? இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றார். முதல் குற்றம் என்ன அப்படின்னா, தேவனுடைய கற்பனைகளை மீறக்கூடிய தன்மைகள் எல்லாம் குற்றமாக நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறது. அந்த நாட்கள்ல தாவீது ஒரு விஷயம் ஒன்றை சொல்ல ஆரம்பித்தான். இப்ப ஜனங்கள் எல்லாரும் பெருக்கமாய் காணப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஜனங்களை தொகையிட்டு நாம் எண்ணிக்கைக்கு உட்படுத்த வேண்டியது அவசியம். வாலிபர்கள் எத்தனை பேரு, அதன் பின்பதாக அநேக விதமான, அதாவது அந்த வில்லையும் வாளையும் வேலையும் ஏந்தி பயன்படுத்தக்கூடிய யுத்த வீரர்கள் எத்தனை பேர் காணப்பட ஆரம்பிக்கிறாங்க, முதியவர்கள் எத்தனை பேர் காணப்பட ஆரம்பிக்கிறாங்க, ஸ்திரீகள் எத்தனை பேர் காணப்பட ஆரம்பிக்கிறாங்க, குழந்தைகள் எத்தனை பேரா இருக்கிறாங்க என்பதை பற்றியெல்லாம் நாம் தொகையீடு செய்ய வேண்டும் என்கிறதை பற்றி இந்த ராஜாவாகிய தாவீது சட்டம் ஒன்றை ஏற்ற ஆரம்பிக்கின்றார். இப்ப இந்த காரியம் மோசேயினால் உரைக்கப்பட்ட வார்த்தையின் அடிப்படையில் இஸ்ரவேலை ஆண்டவராக தேவன் வர்த்திக்கப்படுவார். நீங்க மட்டும் அவர்களை ஒரு நாளும் தொகையேற்றக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால் தொகையேற்றக்கூடிய காரியங்கள் உருவாக்கப்படுகிறது உண்டானால் என்ன நடக்கும்? நம்மை அறியாத ஒரு மனமேட்டிமை நம்முடைய வாழ்க்கையில வந்துடும். நான் சொற்பமாக வந்தேன், ஆனா இப்போ இவ்வளவு பெரிய ஒரு ஜனம் பெருத்த ஒரு கூட்டமாக ஆண்டவருடைய நாமத்தினால் நாங்கள் பலுகவும் பெருகவும் கூடிய ஒரு மக்களாய் மாற பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆகவே நம்மை அறியாத ஒரு மேட்டிமை வரக்கூடாது என்பதற்காக மோசே என்கின்ற தேவனுடைய தாசனின் மூலமாய் கர்த்தராக தேவன் பேசினார். இஸ்ரவேல் மக்களை மட்டும் நீங்கள் எந்த காலத்திலும் தொகையிடக்கூடாது. அப்படி நீங்கள் தொகையிட ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்கள் மனம் மேட்டிமை அடைந்து கர்த்தராகிய தேவனை நம்புகிறதை காட்டிலும் உங்கள் மனம் மனிதர்கள் மேல் பற்றுதல் உள்ளவையாய் மாறப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆகவே இந்த காரியங்கள் தேவனுக்கு அருவருப்பானது என்பதை பற்றி கர்த்தராகிய தேவன் பேசுகிறார். இந்த வார்த்தைகள் எல்லாம் தாவீதுக்கு தெரியும். எல்லா காரியங்களையும் அறிந்தவர். ஏனென்றால் அரசாட்சிக்கு வருகிறதற்கு முன்பதாக கர்த்தராகிய தேவனுடைய நியமங்கள் யாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன் தாவீது. தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் வாய்ந்தவன், தேவனுடைய சட்டங்களை அறிந்தவன், மோசேயினால் உரைக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் மெய்யாகவே ஆழமாய் கற்று உணர்ந்த ஒரு மனிதனும் கூட தாவீது. ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழக்கூடியவனும் கூட. உங்களுக்கே தெரியும், தாவீதை குறித்து கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது? என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற என் தாசனாகிய தாவீதுன்னு கர்த்தர் அவ்வளவு தூரம் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்கினான். என்றாலும் கூட இந்த இடத்துல ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால தன்னுடைய ஜனங்களை எண்ணிக்கைக்கு உட்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு சட்டம் ஒன்று தாவீதினால் பிறப்பிக்கப்பட ஆரம்பிக்கிறது. இந்த சட்டங்கள் பிறப்பிக்கப்படக்கூடிய நேரத்தில் சில நேரத்தில் நம்முடைய ஞாபக மறதினால சில பாவங்களை செய்யும் ஒரு மக்களாக நாம் காணப்பட ஆரம்பிப்போம். அந்த நேரத்தில் கர்த்தராகிய தேவன் சில ஜனங்களை அனுமதித்து நம்ம கூட நம்முடைய குற்றங்களை சுட்டி காண்பிக்கக்கூடிய அந்த வழிமுறைகளை சுட்டி காண்பிக்கிறதை பார்க்க முடியும். யோவாபு உள்ள வருகின்றார். அவர் சொல்லுகின்றார், ராஜாவே இந்த காரியத்தை நீங்க செய்யக்கூடாது, இது கர்த்தருக்கு அழாத ஒரு காரியம், கர்த்தராகிய தேவன் அருவருக்கக்கூடிய ஒரு விஷயம், இவைகளின் நிமித்தமாக கர்த்தருடைய கோபத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையில ஏன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதை பற்றி யோவாபின் மூலமாய் கர்த்தராகிய தேவன் பேசின பொழுதும் கூட தொடர்ந்து வரக்கூடிய வசனத்தை வாசிச்சா, ராஜாவின் வார்த்தை பலத்து போனதினால். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கர்த்தருடைய வசனங்களை அலட்சியப்படுத்தி தன்னுடைய மனதை மேட்டிமையாக்கக்கூடிய நிலைகளின் ஊடாக, வசனங்களை காட்டிலும் வார்த்தைகளை காட்டிலும் சில நேரங்களில் இப்ப இருக்கக்கூடிய நிலைகளை நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் நம்மையே தாழ்த்தும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆனா சில பொறுப்புகளை நம்முடைய கரங்களிலே கொடுக்கக்கூடிய நேரத்தில் நம்மை அறியாமல் உயர்ந்த நிலைகளின் ஊடாக நம்மை பற்றி நாம் மேன்மையாக நினைக்கக்கூடிய ஒரு மக்களாக காணப்படுகிறதை பார்க்க முடியும். பொறுப்பு வரக்கு முன்னால் வரைக்கும் அவர்கள் எல்லாரும் சாதாரண ஒரு மக்களாக இருக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் யாராகிலும் ஒரு மனுஷனுடைய கையில ஏதாகிலும் சில பொறுப்புகளை கொடுத்து பாருங்க, அவர்களை உங்களாலும் என்னாலும் கையில விட முடிக்க முடியாது. அந்த அளவிற்கு தங்களை மேன்மையாக உயரக்கூடிய அந்த நிலைகளின் ஊடாக அழைத்துக் கொண்டு போகிறதை பார்க்க முடியும். தாவீதினுடைய கரங்களில் ஆடுகளை மேய்க்கக்கூடிய வரைக்கும் தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படியக்கூடிய தாவீது, தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் வாய்ந்த தாவீது, எல்லா விதமான காரியத்தையும் திறமையாய் செய்யக்கூடிய தாவீது, ஆண்டவராகிய தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் காணப்பட்ட தாவீது. ஆனால் இன்றைக்கு கர்த்தராகிய தேவனுடைய கோபத்தை சம்பாதித்ததற்கு என்ன காரணம் என்றால் ஒரே ஒரு காரணம் தான். அன்றைக்கு ஆட்டு இடையனாய் காணப்படக்கூடிய அவனுக்கு அரசனுடைய பொறுப்பை கர்த்தராகிய தேவன் தந்தார். இந்த காரியம் வந்த பொழுது சில பேருடைய கரங்களில் இந்த மாதிரி பொறுப்புகள் கொடுக்கப்படக்கூடிய வரைக்கும் அவர்கள் சாதாரணமா எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக தரையில கூட போட்டு அநேகம் சாப்பாடை சாப்பிட்டுருவாங்க. அந்த மாதிரி தன்னையே தாழ்த்தக்கூடிய ஒரு மக்களா இருக்கக்கூடிய மக்களுடைய கரங்கள்ல சில பொறுப்புகள் கொடுக்கப்பட ஆரம்பித்தவுடன் தங்களுடைய எல்லா விதமான காரியங்களை ஜனங்களுக்கு முன்பதாக அவர்களை எக்ஸ்போஸ் பண்ணி காமிக்க ஆரம்பிக்கிறது பார்க்கணும். தான் உயர்ந்தவனை போல என்னால் இல்லாமல் எந்த விதமான காரியத்தையும் மெய்யாகவே செய்து முடிக்க முடியாது. சில பேருடைய ஜெபத்தை நீங்க கேட்டீங்கனாலே, ஆண்டவர்
ஆண்டவராக தேவனை நோக்கி அவர்கள் விதமாய் ஜெபிக்க ஆரம்பிப்பாங்க. ஆண்டவரே, இந்த ஊழியத்துல நான் தான் ஆப்டான ஒரு ஆள், நான் இல்லாமல் இந்த ஊழியம் திறமையாய் செய்ய முடியாது. ஆகவே நான் அந்த ஊழியத்திலே கடந்து போகும்படி எனக்கு நீர் எல்லா விதமான வழிகளை தர வேண்டும். என்னை தவிர்த்து வேற யாரையாகிலும் அந்த ஊழியத்திலே பயன்படுத்துகிறது உண்டானால் இந்த ஊழியத்தை நேர்த்தியாக திறமையாக செய்து முடிக்க முடியாது. ஆண்டவராக தேவனுடைய வசனத்துல அன்றைக்கு கர்த்தராக தேவன் தம்முடைய ஜனங்களோடு கூட ஒரு வார்த்தை ஒன்றை சொல்லுகின்றார். அழைக்கப்பட்டவர்கள் அநேகராய் காணப்பட ஆரம்பித்தாலும் கூட நீங்கள் இந்த காரியத்திற்கு ஆகாதவர்களாய் இருக்கிறது உண்டானால் இந்த கல்லுகளிலே இருந்தும் ஆபிரகாமுக்கு கர்த்தராக தேவன் பிள்ளைகளை உருவாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தராக தேவனுக்கு ஒரு மனிதன் தான் தேவை என்ற அர்த்தம்லாம் கிடையாது. கர்த்தருடைய வேத புத்தகத்தில் வாசிக்கிறோம், ஒரு பிலேயாமுக்கு வார்த்தைகளை சொல்ல ஒரு கழுதையை கர்த்தராக தேவன் பயன்படுத்த ஆரம்பித்தார். கர்த்தராக தேவனுக்கு நீங்களும் நானும் இல்லாட்டி ஆண்டவராக தேவனால் ஆட்சி செய்ய முடியாதெல்லாம் கிடையாது. இந்த உலகத்தையே ஆளுகை செய்யக்கூடிய கர்த்தர் என்னை நம்பித்தான் இயங்குகிறார். இல்லை, நீங்களும் நானும் அவருக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லாத ஒரு பாத்திரம். கர்த்தருடைய கிருபையினால் தேவனாகிய கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறாரே தவிர நீங்க இல்லாம கர்த்தராகிய தேவனுடைய ஆளுமையே கிடையாது. நான் இல்லை என்று சொன்னால் கர்த்தராகிய தேவனுடைய ராஜ்யமே ஒன்றுமில்லாமல் தவிடுபடியாய் மாற்றப்பட ஆரம்பிச்சு. நான் மாத்திரம் ஜெபிக்காம போயிட்டேன்னா கர்த்தராகிய தேவனுடைய ராஜ்யமே ஒன்றுமில்லாமல் போயிடும். நிறைய பேருடைய மனசுல இப்படிப்பட்ட நினைவுகளோடு கூட காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். வசனத்தில் ஆண்டவராக தேவன் சொல்லுகின்றார், சில நேரத்தில் வரக்கூடிய மன மேட்டிமைகள் தேவனாகிய கர்த்தருடைய கற்பனைகளை மீறக்கூடிய நிலைகளை நம்முடைய வாழ்க்கையை உருவாக்க ஆரம்பிக்கிறது. அதை கர்த்தர் சொல்லுகின்றார், குற்றம் என்கிறதை பற்றி பேசுகின்றார். எந்தெந்த காரியங்களிலே கர்த்தருடைய வசனங்களை நாம் மீற ஆரம்பிக்கிறோம். மீறுகிறதுக்கு பல விதமான காரணங்கள் காணப்பட ஆரம்பித்தாலும் மிக முக்கியமான காரணம் என்ன என்று சொன்னால், மன மேட்டிமை நிமித்தமாய் வசனங்களை செவிகூடாமல் நீங்களும் நானும் கடந்து போக. எனக்கு தெரியாத வசனமா? இந்த வசனத்தை நான் எத்தனை முறை நான் வாசிச்சிருக்கிறேன், எத்தனை முறை நான் அறிந்த ஒரு வசனம். இந்த வசனங்களை பற்றி பல நேரங்களில் அக்கறை இல்லாமல் காணப்படக்கூடிய நிலைகள் வருகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? நம்மை அறியாமல் உள்ளே ஒளிந்து கிடக்கக்கூடிய மறைவான மேட்டிமை தான் காரணம். இந்த மறைவான மேட்டிமை உள்ள வந்துருச்சுனாலே இந்த வசனத்தை இது மெய்யாகவே வளர விடாது. அப்படின்னா ஈஸியாக நான் என்னுடைய வாழ்க்கை நிலைகளை புரிந்து கொள்ள முடியும். நான் எவ்வளோ நாள் கர்த்தருடைய வசனங்களை கேட்கும்படிக்காய் வருவேன், கர்த்தராகிய தேவனுடைய ஆழமான காரியங்களை அறிந்து கொள்வேன். ஆனால் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் கூட என்னுடைய வாழ்க்கையிலே இருக்காது. ஆண்டவர் பிரியப்படக்கூடிய எந்த விதமான மகிமையும் என்னுடைய வாழ்க்கையில வராது. ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் ஜெபிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவேன், கர்த்தராகிய தேவனுடைய பணியை செய்யக்கூடிய நேரத்தில் பணி செய்யற மாதிரி ஆக்ட் பண்ணுவேன் தவிர உண்மையான மனமாற்றம் என்னுடைய வாழ்க்கையில வராது. நீங்களே உங்களுக்கு முன்பதாக ஒரு சின்ன ஒரே ஒரு கொஸ்டின் மார்க் போட்டு பாருங்க. நான் உண்மையிலே கர்த்தராகிய தேவனுக்குள் மாறி இருக்கிறேன்னா, உண்மையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நான் உண்மையான மனதோடு கூட ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறேன்னா, அது என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை தந்திருக்கிறதா? இப்படி ஏதாவது ஒரு காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையிலே வரவில்லை என்று சொன்னால், முதல் காரியமே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், என்னை அறியாமல் என்னை பற்றியதான மன மேட்டிமை உள்ளே இருக்கிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். நான் அறிந்திருக்கக்கூடிய வசனம், இந்த வசனத்தினுடைய விளக்கத்தை இவர் சொல்கிறதை காட்டிலும் 1000 விளக்கத்தை பேச என்னால முடியும். இவர் பேசக்கூடிய விளக்கம் தான் பெரிய ஒரு காரியம் என்பதை பற்றி ஏதோ ஒரு சின்ன ஒரு நெருடல், ஒரு சின்ன ஒரு மனமேட்டுமை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் இந்த வசனம் அதற்கேற்ற பலன்களை உங்களுடைய வாழ்க்கையிலே தராது. வசனத்தை மீறுகிறதற்கு என்ன காரணம் என்றால், உள்ளத்திலே ஒளிந்திருக்கக்கூடிய மறைவான மேட்டும். இது ஒரு குற்றம். இந்த குற்றம் என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வரைக்கும் நீங்களாகவே இருப்பீர்களே தவிர தேவன் விரும்பும் பாத்திரமாக வணையப்பட உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கவே மாட்டீங்க. நீங்க வருவீங்க, போவீங்க, கர்த்தருடைய வார்த்தை கேட்பீங்க, நீங்களாவே இருப்பீங்க. ஆனால் கர்த்தராகிய தேவன் சொல்லுகின்றார், நீங்களாக இருக்கும்படிக்காக சபைக்கு வரல, நீங்களாக இருக்கும்படிக்காக கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி ஆண்டவராக தேவன் உங்களை கூட்டிட்டு வரல. நீங்கள் கர்த்தருக்கு ஏற்றவனமாய் ஒரு மாற்றத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்திற்காகவே தேவன் உங்களையும் என்னையும் தம்முடைய வார்த்தைகளுக்குள்ளாக உட்பிரவேசிக்க பண்ண ஆரம்பிக்கின்றார். இந்த வார்த்தைகளின் மூலமாய் நீங்கள் ஒரு மாற்றத்தின் ஊடாக கடந்து போனா தான் தேவன் விரும்பும் பாத்திரமாக. இல்ல ஆண்டவரை, நான் அப்படிதான் இருப்பேன், நானாகத்தான் இருக்க போகிறேனே தவிர நீர் விரும்பும் ஒரு மனுஷனாக நான் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக மாட்டேன். உதாரணமாக ஒரு நீச்சல் படிக்கக்கூடிய ஒரு நிலை என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீச்சல் படிக்கக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய இந்த நீச்சல் ட்ரைனர் அவங்களை பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறார், நீங்கள் நீச்சலுக்கு போகக்கூடிய நேரத்தில் உங்களுடைய உடம்பு எல்லா விதமான காரியத்தையும் நீங்கள் அதாவது எந்த விதமான ஒரு டென்ஷனும் இல்லாமல் இப்படி ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கோங்க. ஈஸியாக உங்களுடைய கரங்களை தூக்கி போடக்கூடிய அளவிற்கு, கால்களை தூக்கி போடக்கூடிய அளவுக்கு, ஸ்விம் பண்ணக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பாடி அப்படி ஃப்ளெக்சிபிளாக வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த நீர் அதுக்கு முன்னால் வரைக்கும் சரின்னு சொல்லி கேட்டுட்டு தண்ணீரை கண்ட மாத்திரத்தில் உங்களுடைய கையும் காலும் விரைத்துக் கொள்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள்.
எப்படி நம்ம அந்த நீச்சல் ஊடாக கடந்து போக முடியும்? முதல்ல இந்த ஃப்ளெக்சிபிள் நம்முடைய சரீரத்தில் வந்தால் தான் நீச்சலுக்குரிய ஒவ்வொரு விதமான அந்த காரியமும் உருவாக்கப்படுகிறதை மாதிரி கர்த்தராகிய தேவனுடைய வசனம் உன்னை சீராக்கும்படிக்காக நீ ஒப்பு கொடுத்தா தான் தேவன் விரும்பும் பாத்திரமாக நீ வணையப்பட முடியும். நல்லா நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, நீங்க இந்த காரியத்தோடு கூட இப்ப இருக்கக்கூடிய நிலையோடு கூட பரலோகத்துக்குள்ள போக முடியாது. அந்த ராஜ்யத்திற்குரிய மாற்றம் என்னுடைய வாழ்க்கையிலே வராதிருக்கக்கூடிய வரைக்கும் அந்த ராஜ்யம் உங்களையும் என்னையும் ஒரு நாளும் அறியவே அறியாது. அந்த ராஜ்யத்திற்குரிய மாற்றம் எனக்குள்ள வந்துச்சுன்னா தான் அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கக்கூடிய தகுதியை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு என்ன தேவை? அந்த மாற்றம் வருகிறதற்கு நான் இடம் கொடுக்க வேண்டியது அவசியம். அந்த மாற்றத்தை கர்த்தர் தம்முடைய வசனத்தின் மூலம் பேசுகிறார், ஜெபத்தின் மூலம் பேசுகிறார், கிரியைகளின் மூலம் உருவாக்குகின்றார், ஊழியத்தின் மூலம் தருகின்றார். பல விதமான வழிகளில் அந்த மாற்றத்தை ஆண்டவராக தேவன் தருகின்றார். இந்த மாற்றத்திற்கு உட்படக்கூடிய அளவிற்கு நீங்கள் உங்கள் நிலைகளை ஒப்பு கொடுத்தா தான் தேவனாகிய கர்த்தருடைய ராஜ்யத்திற்கேற்ற ஒரு மாற்றத்தை கர்த்தருடைய வாழ்க்கையிலே உருவாக்கி கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த இடத்தில் கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல இந்த குற்றம் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும், மறைவான மனமேட்டுவினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் பரலோக ராஜ்யத்திற்கு ஏற்றவனாய் மாற்றத்தின் ஊடாக கடந்து போகிறது கடினம், முடியாது, உருவாக்க முடியாது. இவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையை விட்டு நீக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான். இதுக்கு நல்ல ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சிடறேன். அதாவது ஒரு களிமண்ணை கொண்டு ஒரு குயவன் ஒருவன் ஒரு பாத்திரம் ஒன்றை வணிகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்க போகக்கூடிய இடத்துல சிறுவேண்டம் பகுதியில் நிறைய அநேக விதமான, அதாவது இந்த சட்டிப்பானை செய்யக்கூடிய அநேக விதமான மக்கள் இருக்கிறத பார்க்க முடியும். நீங்க ஒரு நாள் எங்கேயாச்சும் ஒரு நாள் உங்களுக்கு டைம் கிடைச்சிச்சுன்னா நீங்க போய் நின்று நீங்க பேசி பாருங்க, அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க. அவர்கள் பாத்திரத்தை வணையக்கூடிய நேரத்துல, வணைந்து கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரே ஒரு சின்ன ஒரு கல் தட்டுகிறது வைத்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு சின்ன ஒரு கல் அந்த மண்ணுக்குள்ளாக இருக்கிறது வைத்துக் கொள்ளுங்கள். அந்த கல்லோடு கூட அந்த பாத்திரத்தை அவர்கள் வணைய மாட்டாங்க. அந்த கல்லை எடுத்து போட்டா தான் அந்த பாத்திரத்தை வணைய முடியும். அதே மாதிரி தான் பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் சில தடைகள் என்னுடைய வாழ்க்கையில், இந்த மாதிரி மனமேட்டிமையோடு கூட கர்த்தராகிய தேவன் நம்மளை வணைய மாட்டார். அப்படி வணைஞ்சு அந்த பாத்திரம் கீறலாக கடந்து போக ஆரம்பிச்சு. அதிலே காணப்படக்கூடிய சின்ன சின்ன கற்கள், சின்ன சின்ன முள்ளு, சின்ன சின்ன அநேக விதமான வேர்கள், தூசிகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அப்புறமாக்கப்பட ஆரம்பிச்சா தான் அவைகள் முழு வடிவமாய் உருமாற்றத்தின் மூலமாக கடந்து போக முடியும். இதே மாதிரி தான் பரலோக ராஜ்யம் உங்களையும் என்னையும் வணையும்படி காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கிறது. எப்படிப்பட்ட வணையக்கூடிய தன்மை? நமக்குள் காணப்படக்கூடிய சின்ன சின்ன கல், எல்லா விதமான காரியங்களும், இந்த மறைவாக காணப்படக்கூடிய மனமீட்டிகள் எல்லாம் ஒளிந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவராக தேவனுக்குள் சரியான இலக்கின் ஊடாக கடந்து போக உங்களாலும் என்னாலும் ஆகும். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தை நமக்கு சொல்கிறது, ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். ஆதியாகம புத்தகத்துல 43வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. ஆதியாகமம் 43வது அதிகாரம் 9வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. கொஞ்சம் நிதானமா வாசிக்கிறேன், கவனிங்க. அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன், அவனை என்னிடத்திலே கேளும், நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பதாக நிறுத்தாமல் போனால் எந்நாளும் அந்த குற்றம் என் மேல் இருப்பதாக. யாக்கோபுக்கு அவனுடைய குமாரர்கள் பேசுறாங்க. பேசக்கூடிய நேரத்தில் கடைசி குமாரனாய் காணப்படக்கூடிய பென்யமீனை கூட்டிட்டு போகணும்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய அடிப்படையில் அப்போ அந்த யூதா என்கின்ற அவன் சொல்றான். என்ன சொல்றான் பாருங்க, நான் உம்முடைய குமாரனை அழைத்து கொண்டு போகிறேன், அப்படி கூட்டிட்டு போகாட்டி எகிப்திலே காணப்படக்கூடிய தானியத்தை வாங்க முடியாது. இப்போ அதாவது அவனுடைய சகோதரனாகிய யோசேப்பு அங்கே எகிப்தில் ஒரு பெரிய ஒரு மகிமை நிறைந்த ஒரு மனுஷனாக இருக்கக்கூடிய அந்த நேரம், இப்போ இந்த யூதா தன்னுடைய தகப்பனை பார்த்து சொல்லுகின்றான், என்னுடைய வார்த்தையின்படி நீங்கள் அவனை அதாவது என் கூட நீங்கள் அனுமதிக்க வேண்டும். அதற்கு அவன் ஒரு வார்த்தை சொல்லுகின்றான், உத்தரவாதத்தை நான் உங்களுக்கு தர்றேன், நீங்க நம்பி என்ற இந்த ஒரு பொறுப்பை நீங்கள் தாருங்கள், இந்த உத்தரவாதத்தின்படி உங்களுடைய குமாரனை அழைத்து கொண்டு போய் திரும்ப நான் கொண்டு உங்களுடைய கரங்களை கொடுத்துருவேன். அப்படி ஒருவேளை நான் உத்தரவாதம் பண்ணி மீறினால் அந்த குற்றம் என் மேல் சுமரும். தேவன் நம்மை நம்பி பலவிதமான உத்தரவாதங்களை நீங்கள் செய்யும்படிக்காக தந்திருக்கிறார். தேசத்துல காணப்படக்கூடிய மக்களை பற்றிதான உத்தரவாதத்தை கர்த்தர் யாரிடத்துல கேட்பார் தெரியுமா? நம்மகிட்ட தான் கர்த்தர் கேட்பார். இந்த பாளையங்கோட்டையிலே வசிக்கக்கூடிய மக்களை பற்றிதான உத்தரவாதத்தை யாரிடத்துல போய் கர்த்தராக தேவன் கேட்பார்? அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மனுஷன் இல்லை, இந்த பாளையங்கோட்டை பகுதியிலே வசிக்கக்கூடிய உங்கள் தலையிலும் என் தலையிலும் உத்தரவாதத்தை கர்த்தர் கேட்பார். இந்த திருநெல்வேலி மாவட்டத்திலே காணப்படக்கூடிய மக்களை பற்றிதான உத்தரவாதத்தை யாரிடத்திலே கர்த்தராக தேவன் கேட்பார்? வசனத்தில் என்ன போட்டிருக்கு? உத்தரவாதத்தை மீறி அவனை நான் உம்முடைய கரங்களிலே கொண்டு வந்து கொடாதிருக்கிறது உண்டானால் குற்றம் என் மேல் சுமரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உத்தரவாதத்தை மீறி ஒரு மனுஷன் இந்த பூமியில இந்த பகுதியில் செத்து போனாலும் கூட அவனுடைய குற்றம் நம்முடைய தலையிலே கேட்கப்படும்.
அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இரத்த பழிகள் எப்போ வருது? இந்த தேசத்திலே காணப்படும் ஒவ்வொரு விதமான மனிதர்களுக்காக நீங்களும் நானும் உத்தரவாதம் செய்யும்படிக்காகத்தான் தேவன் உங்களையும் என்னையும் அபிஷேகம் பண்ணினார். நீங்களும் நானும் உத்தரவாதம் பண்ணும்படிக்காக ஆண்டவராக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள். இந்த பகுதியிலே காணப்படும் மனிதர்கள், இங்கு காணப்படக்கூடிய ஒவ்வொரு விதமான ஜனங்கள், இங்கு காணப்படக்கூடிய பாவங்கள், இந்த பாவத்தின் மூலமாய் நிறைய காரியங்கள் உருவாக்கப்படக்கூடிய தன்மை, ஏதாகிலும் ஒரு மனிதனை அடித்து கொலை பண்ணி அந்த மனிதனுடைய காரியங்கள் எல்லாம் மெய்யாகவே தரையிலே தாழ்த்தப்பட்டு விழுந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால், அவனுடைய இரத்தப்பழி அவனை வெட்டினவனுடைய தலையின் பேர்ல அல்ல, ஜெபிக்காத நம்முடைய தலையின் மேல் கர்த்தராகிய தேவனால் கேட்கப்பட ஆரம்பிக்கும். அப்போ உங்க ஊருக்கு நீங்க தான் உத்தரவாதம். நீங்க வசிக்கக்கூடிய பகுதிக்கு நீங்க தான் உத்தரவாதம். திருநெல்வேலி மாவட்டத்துக்கு நீங்க தான் உத்தரவாதம். திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள், எல்லா விதமான மாவட்டங்களையும் தேவன் நம்முடைய கரங்களிலே நம்பி தந்தார். அவர் சொன்னார், இங்கு காணப்படக்கூடிய எல்லா மக்களுக்கும் நீ உத்தரவாதம் பண்ண வேண்டும். அந்த வசனத்தை திரும்ப ஒரு வாசி பாருங்க. அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 9வது வசனம், அவனுக்காக நான் உத்தரவாதம் பண்ணுவேன், அவனை என்னிடத்திலே கேளும். அவர் சொல்றாரு, நீங்க என்கிட்ட கேளுங்க, நான் அவனை உம்மிடத்தில் கொண்டு வந்து உமக்கு முன்பாக நிறுத்தாமல் போனால் என்னாலும் அந்த குற்றம் என் மேல் இருப்பதாகன்னு சொல்ற. இப்படித்தான் கர்த்தராகிய தேவனுக்கு முன்பதாக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொரு மனுஷனுடைய தலையின் மேலும் இந்த உத்தரவாதம் என்கின்ற நிலைகள் மெய்யாகவே சுமத்தப்பட்டிருக்கிறது. நீங்க ஜெபிச்சாலும் ஜெபிக்காம போனாலும் சரி, கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பின் நாளிலே இவைகளை பற்றிதான கணக்குகளை கர்த்தராகிய தேவன் கேட்பார். இந்த திருநெல்வேலி மாவட்டத்துல இத்தனை பேர் கர்த்தரை பற்றி அறியாத ஒரு மக்களாய் காணப்பட்டார்களே, நீ அவர்களுக்கு என்ன செஞ்ச? இல்லை ஆண்டவரை, நான் காலையில் எழுந்திரிச்சேன், உட்காந்து சாப்பிட்டேன், மத்தியானம் எழுந்திரிச்சேன், உட்காந்து சாப்பிட்டேன், ராத்திரி எழுந்திரிச்சு உட்காந்து சாப்பிட்டேன், எல்லா காரியத்தையும் நான் நேர்த்தியாக செயல்படுத்த ஆரம்பித்தேன், எனக்கு உண்டான பணிகள் யாவற்றையும் நான் சரியான விதத்தை செஞ்சு முடித்தேன். நான் கேட்கிற கேள்வி என்ன? நீ சொல்லக்கூடிய பதில் இல்லை. நான் என்ன கேள்வி கேட்கிறேன்? இங்கு காணப்படக்கூடிய மக்களுக்கு நீ உத்தரவாதம் பண்ணாமல் போனது என்ன என்று கர்த்தராகிய தேவன் கேட்கக்கூடிய கேள்விக்கு நீங்கள் ஏதாகிலும் ஒரு மறு உத்தரவை சொல்லுகிறது உண்டானால் அது அதற்கு ஏற்ற பதில் இல்லை. கர்த்தர் அந்த காரியங்களுக்குரிய கணக்கை நீங்க வசிக்கக்கூடிய பகுதியில, நீங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரீட்ல, நீங்க இருக்கக்கூடிய அநேக விதமான ஏரியாவில் எல்லா விதமான மக்களையும் குறித்து கர்த்தராகிய தேவன் நம்முடைய தலையில் தான் இரத்தப்பழியை கேட்க போகின்றார். இப்படித்தான் நீங்களும் கர்த்தராகிய தேவனும் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். என்ன உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம்? இங்கு காணப்படக்கூடிய எல்லா மக்களுக்கும் நான் உத்தரவாதம் பண்ணுவேன். இந்த தேசத்திலே வசிக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும், திருநெல்வேலி மாவட்டத்திலே காணப்படும் எல்லா மக்களுக்கும் உத்தரவாதம் பண்ணுகிறேன். நான் ஒவ்வொரு முறையும் ரோட்ல நான் பயணிக்கக்கூடிய நேரத்தில் இன்னைக்கு யாராச்சும் செத்துட்டு போயிருக்கிறான்னு நான் பார்க்கறது வழக்கம். நிறைய அந்த போஸ்டர்ஸ் எல்லாம் அடிச்சு ஓடிருப்பாங்க. பார்க்கக்கூடிய இடத்துல ஐயோ இந்த மனுஷனுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லலே, அதே இடத்துல நின்று நான் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கிறது வழக்கம். ஏனென்றால் ஆண்டவரே, இந்த மனுஷனுக்கு நான் ஒரு வார்த்தை, நான் உங்களுடைய வார்த்தையை நான் அறிவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்திருக்கிறது உண்டானால் இந்த மனுஷன் கர்த்தரை அறியாதவனாய் செத்து போயிருக்க மாட்டான். ஒவ்வொரு காரியத்திற்காக நேற்றைக்கு கூட வரக்கூடிய நேரத்தில், அதாவது அந்த கேடிசி என்ட்ரன்ஸ்ல ஒரு போர்டு போட்டு இருந்துச்சு. அதை பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு நிமிஷம் நிறுத்தி கர்த்தரை நோக்கி நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இந்த மனுஷனை நான் யாருன்னே எனக்கு தெரியாது என்றாலும் இவனை பற்றி தான் இரத்தப்பழியினுடைய தலையில வந்துடக்கூடாது ஆண்டவரே, இவனுக்கு நான் ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தையை சொல்லியிருக்கிறது உண்டானால் இந்த மாதிரி அகால மரணத்தின் ஊடாக கடந்து போயிருக்க மாட்டானே. ஏனென்றால் வேதத்துல வாசிக்கிறோம், அவனை பற்றி தான் உத்தரவாதத்தை என்னிடத்துல கேளுங்கன்னு சொல்றாரு. இப்படித்தான் கர்த்தராகிய தேவனால் நீங்களும் நானும் உடன்படிக்கைக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறோம். நீங்க வசிக்கக்கூடிய ஊருக்கு நீங்க தான் உத்தரவாதி. நீங்க இருக்கக்கூடிய தெருவுக்கு நீங்க தான் உத்தரவாதி. நீங்க இருக்கக்கூடிய அதாவது இந்த மாவட்டத்திற்கு நீங்க தான் உத்தரவாதம் பண்ண வேண்டும். இதிலே காணப்படும் ஒவ்வொரு மனிதனுக்கும் நீங்களும் நானும் ஜெபிக்க கடனாளிகளாய் காணப்பட ஆரம்பிக்கும். அப்பொழுது ஒவ்வொரு விதமான மனிதனுக்கும் கர்த்தராகிய தேவனை அறிவிக்கக்கூடிய கடனாளிகளாய் காணப்படுகின்றோம். இத்தனை இரத்தப்பழிகளை வைத்துக் கொண்டு பரலோகத்துக்குள்ளாக கடந்து போகிறது எப்படி யோசிப்பார்? இந்த குற்றம் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்பதை நான் ஆராய்ந்து பார்க்கணும். நான் எந்தெந்த காரியத்திற்கு என்னால் இயன்ற அளவுக்கு எவ்வளவு நான் ஊழியம் பார்த்தேன், என்னால் இயன்ற அளவுக்கு எத்தனை மக்களுக்காக நான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன். அறிந்த மக்களுக்கு, அறியாத மக்களுக்கு, தெரிந்த மக்களுக்கு, தெரியாத மக்களுக்கு, பக்கத்து வீட்டில் இருக்கிறவனுக்கு, ஏற்ற வீட்டில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு, என்னுடைய தெருவில் இருக்கக்கூடிய மனிதனுக்கு, எத்தனை பேருக்கு நான் ஜெபிக்கக்கூடியவனாய் விளங்கினேன். இவைகளை பற்றி அக்கறையே இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கர்த்தராகிய தேவனுடைய நியாயத்தீர்ப்பின் நாளிலே எந்த தைரியத்திலும் உங்களுடைய முகத்தை நான் பார்க்க முடியும் ஆண்டவரே? இந்த ஒரு பயம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டியது அவசியம். ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்க. தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக உத்தரவாதம் சொல்லும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் நீங்கள். நம்முடைய தெருவிலே காணப்படக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும் பற்றி கர்த்தர் நம்மகிட்ட தான் கேட்பார். நீங்க போய் கடையில போய் அதாவது அநேக விதமான பொருள் வாங்குறீங்க பாருங்க, அந்த கடைக்காரனுக்கு கூட நீங்க தான் உத்தரவாதம் சொல்லணும்.
எல்லா விதமான யார் யாரெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ எல்லா ஜனங்களுக்கும் உத்தரவாதம் சொல்லக்கூடிய பொறுப்பை தேவன் நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறார். அப்ப நான் எவ்வளவு தூரம் குற்றமற்றவனா என்னுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ளும்படிக்கு பிரயாசப்பட வேண்டியது அவசியம் என்று பாருங்கள். மூன்றாவது ஒரு காரியத்தை கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது என்று பாருங்கள். எஸ்ராவின் புஸ்தகத்துல 9வது அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எஸ்ராவின் புஸ்தகத்துல 9வது அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்களை நிதானமாய் வாசிக்கிறேன், கவனியுங்கள். என் தேவனே, நான் என் முகத்தை என் தேவனாகி உமக்கு முன்பாக ஏறெடுக்க வெட்கி கலங்குகிறேன். எங்கள் அக்கிரமங்கள் எங்கள் தலைக்கு மேலாக பெருகிற்று, எங்கள் குற்றம் வான பரியந்தம் வளர்ந்து போயிற்று. 7வது வசனம், எங்கள் பிதாக்களின் நாட்கள் முதல் இந்நாள் மட்டும் நாங்கள் பெரிய குற்றத்திற்கு உள்ளாகி இருக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களை நிமித்தம் நாங்களும் எங்கள் ராஜாக்களும் எங்கள் ஆசாரியர்களும் இந்நாள் இருக்கிறது போல அந்நிய தேச ராஜாக்களின் கையிலே பட்டயத்திற்கும் சிறையிருப்புக்கும் கொள்ளைக்கும் வெட்கத்திற்கும் ஒப்பு கொடுக்கப்பட்டோம். எங்க மேல குற்றம் சுமந்திருக்கிறது என்பதை பற்றி எஸ்ரா என்கின்ற மனிதன் பேசுகிறார். என்ன குற்றத்தை பற்றி அவர் சொல்லுகின்றார்? அதே அதிகாரத்துல 1, 2 ஆகிய வசனங்கள் அதனுடைய விடையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன், கேளுங்க. எஸ்ராவின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள். இவைகள் செய்து முடிந்த பின்பு பிரபுக்களிடத்தில் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியர்களும் லேவியர்களும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெர்சியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அம்மோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. 2வது வசனம், எப்படி என்றால் அவர்களுடைய குமாரத்திகளிலே தங்களுக்கும் அவர்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்த வித்து தேசங்களின் ஜனங்களோட கலந்து போயிற்று. பிரபுக்களின் கையும் அதிகாரியின் கையும் இந்த குற்றத்தில் முந்தினதாய் இருக்கிறது என்றார்கள். அசுத்தத்தோடு கூட சம்பந்தம் கலக்கும் ஒரு பெரிய ஒரு குற்றம், பாவத்தோடு கூட பின்னி பிணையும் ஒரு பெரிய ஒரு குற்றம். ஆண்டவராக தேவனால் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய நீங்களும் நானும் கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல என்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தமுள்ள ஆவியினுடைய நிறைவை நாம் பெற்றோமோ, வசனத்துல என்ன போட்டிருக்கு? அன்று முதல் நீங்கள் உலகத்திற்கு செத்தவர்களாக தேவனுக்கென்று பிழைத்தவர்களாய் ஒரு மாற்றத்தின் ஊடாக கடந்து போறீங்க. உலகத்திற்கு செத்த நீங்கள் இப்பொழுது உலக வழிபாடுகளிலே நீங்களும் நானும் மூழ்கி இருக்க ஆரம்பிக்கிறது உண்டானால், உலகத்திற்காக கவலைப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், வசனத்தில் என்ன போட்டுக்கு? அவர்களோடு கூட நீங்களும் நானும் தேவன் அறியாத ஒரு 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 அந்யோன்யமான சம்பந்தத்தை கொள்ளக்கூடிய மக்களாய் விளங்க ஆரம்பிக்கும். இது கர்த்தருடைய பார்வையிலே பெரிய ஒரு அருவருப்பு. நான் வெளியரங்கமாக கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனுஷனை போல வாழ ஆரம்பித்தாலும் என்னுடைய இருதயம் இன்றைக்கு வரைக்கும் உலகத்தின் மேல் பற்றுதலாய் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்கிறேன். உலகத்தை விட்டு விலக என்னால முடியல, உலகத்தை வெறுக்க என்னால் முடியல. நான் பேசுறேன், வாயில பேசுறேன், உலகம் எனக்கு ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினாலே, உலகம் எனக்கு பின்னாக, சிலுவை எனக்கு முன்னாக, பாடெல்லாம் பாடுறேன், கர்த்தருடைய நாமத்தினால எல்லா காரியத்தையும் சொல்கிறேன். ஆனால் உண்மையிலே நீங்க மனசு தொட்டு சொல்லி பாருங்க, உலகத்தை விட்டு நீங்கள் எவ்வளவு தூரம் வேறு பிரிக்கப்பட்டு வந்திருக்கீங்கன்னு பாருங்க. உலகத்திற்காக எவ்வளவு தூரம் நம்ம புலம்புகின்றோம், ஆனால் ஆவிக்குரிய விஷயத்திற்காக எவ்வளவு தூரம் நீங்களும் நானும் முயற்சியின் மூலமாக கடந்து போகிறோம். உலகத்தினுடைய காரியங்களையும் ஆவிக்குரிய விஷயத்தையும் நீங்களும் நானும் ஒரு தராசின் தட்டிலே வைக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் உலகம் உங்கள் மேலே அதிகமாய் அநேகம் ஆளுகைகளை செலுத்த ஆரம்பிக்கிறது பார்க்க முடியும். உலகத்திற்காக ஓடுகிறேன், உலகத்துக்காக பிரயாசப்படுறேன், உலகத்துக்காக கண்ணீர் விடுக்கிறேன், உலகத்திலே அநேக விதமான மேன்மையை பெறும்படிக்காக நான் முயற்சி பண்ண ஆரம்பிக்கிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே உலகத்திலே காணப்படக்கூடிய வேலையை பற்றி இப்ப கர்த்தர் சொல்கிறார் என்று வைத்துக்கள். ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமாக நீங்க நல்ல ஒரு வேலையில, நல்ல ஒரு காரியத்துல, நல்ல ஒரு பணியில ஆண்டவராகிய தேவனுடைய கிருபையினால நல்ல ஒரு முன்னேற்றத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய நேரம், திடீரென்று சொல்லி, கர்த்தாவே உங்களுடைய சித்தத்தை நீங்க எனக்கு வெளிப்படுத்துங்க, நீங்க எங்களோட பேசுங்க ஆண்டவரே, உங்களுடைய கிருபை என்னுடைய வாழ்க்கையில வரணும். ஒவ்வொரு வாரத்திலும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்தியின் மூலமா எங்கிட்ட என்று பேசிட்டே வர்றாங்க, இன்றைக்கு உங்களுடைய சித்தத்தை வெளிப்படுத்தும். திடீரென்று சொல்லி கர்த்தர் அந்த நள்ளிரவு நேரத்தில் உங்க கூட வந்து அவர் பேசுகின்றார். மகனே, மகளே, நீ செய்யக்கூடிய வேலையை நாளை முதற்கொண்டு நீ ரிசைன் பண்ணியிருப்பார். நீ கர்த்தராக தேவனுக்கென்று எல்லா விதமான காரியத்தின் ஊடாக அழைக்கப்பட்டிருக்கிறாய்னு கர்த்தர் சொல்றான்னு வச்சுக்கோங்க. அடுத்த வார்த்தை, நான் என்ன விதமான வார்த்தையை பேசுவேன்? இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறீர்களானால் என்னுடைய எதிர்காலத்துக்கு நான் என்ன செய்வேன் ஆண்டவரே? இப்படித்தான் நம்ம கேட்கிறோம். கர்த்தருடைய வேதம் சொல்கிறதை போல சிலுவையை எடுத்துக்கொண்டு அந்த நாட்களில் கர்த்தராக தேவனால் பேதுரு என்கின்ற மனிதன் அழைக்கப்படக்கூடிய அந்த நிலைகளை பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே பேதுருவை அவன் மெய்யாகவே மீன்பிடிக்கக்கூடிய வலைகள் யாவற்றையும் பழுது பார்க்கக்கூடிய ஒரு மனிதனாய் கர்த்தருடைய கண்கள் பார்த்து, அப்போ ஆண்டவராக தேவன் அவரை பார்த்து சொல்லுகின்றார், பேதுருவை நீ என்னை பின்பற்றி வா, சீமோனி நீ என்னை பின்பற்றி வா என்று சொல்லுகின்றார். வசனத்தில் என்ன போட்டுக்கு? அவன் தன்னுடைய படகையும் தன்னுடைய வலையையும் தன்னுடைய குடும்பத்தையும் விட்டு இயேசுவை அப்படி பின்பற்ற ஆரம்பிச்சார்.
இன்னைக்கு உங்களாலும் என்னாலும் எல்லா காரியத்தையும் விட்டு கர்த்தராக தேவனை பின்பற்ற முடியுமா? இல்லையே. இது இல்லை என்று சொன்னால் நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ முடியும்? நாளைக்கு சாப்பாட்டுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நாளைக்கு என்னுடைய தேவைக்கு என்ன விதமான காரியத்தை செய்ய முடியும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? உலகத்திற்காக கர்த்தராக தேவனை பின்பற்ற முடியுமே தவிர கர்த்தராக தேவனுக்கு இந்த உலகத்தை விட என்னால் முடியாது என்கின்ற ஆணித்தரமான நினைவு என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுது. உண்மையா இல்லையா? நீங்களா யோசிச்சு பாருங்க. நான் உங்களை பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். ஆண்டவராக தேவனுடைய நாமத்தினால நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய காசை விட்டுட்டு வாங்கன்னு சொன்னா வர முடியுமா? உங்க குடும்பத்தை விட்டு வாங்கன்னு சொன்னா வர முடியுமா? உனக்கு உண்டான மேன்மையான காரியத்தை விட்டுட்டு வான்னு சொன்னா வர முடியுமா? முடியாது. ஏனென்றால் இது இல்லாமல் என்னுடைய வாழ்க்கை வாழ முடியாது. இது என்னோட வாழ்க்கை இருக்கணும். சில நேரங்களில் கர்த்தருடைய ஊழியத்தை பயன்படுத்தி சம்பாதிக்கிறதுக்கு நான் ஊழியத்தை பயன்படுத்த ஆரம்பிக்கிறேனே தவிர இந்த ஊழியத்தை கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே எந்த விதமான லாபமும் இல்லாமல் நடத்தக்கூடிய ஏதாவது ஒரு ஊழியக்காரனை காமிங்க. எந்த மனுஷன் உங்களால் எல்லாம் பேச முடியாது. லாபம் இல்லாமல் நீ ஊழியம் செய்ய, அதான் எந்த மனுஷன் செய்யலாம் பாருங்க. எல்லா விதமான மனிதனும் ஊழியத்துல ஒரு காசை போட்டு வேற ஒண்ணுமே வேண்டாம், கர்த்தருடைய நாமத்தில் நம்ம காணிக்க போட ஆரம்பிக்கின்றோம். என்ன நினைவுல நம்ம காணிக்க போடுகின்றோம்? கர்த்தருடைய நாமத்தினால் கர்த்தராக தேவனுக்கென்று ஒரு காசை கொடுத்தா சொல்லுங்க, அதனுடைய பிரதிபலனை கர்த்தராக இப்படி ஒரு எதிர்பார்ப்பு தான் நம்ம காணிக்க போடுறோம். ஒரு தசமபாகத்தை கொடுக்கக்கூடிய நேரத்துல என்ன காரியத்திற்காக நீங்களும் நானும் தசமபாகத்தை கொடுக்கிறோம்? கர்த்தராக தேவனுக்கென்று ஒரு விஷயத்தை நம்ம கொடுத்தோம்னா அதனுடைய பலனை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய நாமத்தினால் பெற்றுக்கொள்ள முடியும். இப்படி ஒரு எதிர்பார்ப்பு தானே. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரோடு கூட நீங்களும் நானும் உலக விஷயத்துல டீலிங் பேசி நான் உங்களுக்கு இந்த காரியத்தை தரேன், நான் 100 ரூபா தரேன், நீங்க எனக்கு 1000 ரூபாய் திரும்பி தாங்க. நீங்க நான் உங்களுடைய நாமத்தினால் உங்களுடைய கையில ஒரு 10,000 ரூபாய் தர்றேன், நீங்க என்னுடைய கரங்களை 1 லட்சம் ரூபாய் தாங்க. கர்த்தருடைய நாமத்தினால் நிறைய பேர் டீலிங் இப்படித்தான் பேச ஆரம்பிக்கிறாங்க. 1 லட்சம் ரூபாய் கர்த்தராக தேவன் தந்தார், 10,000 ரூபாயை நாங்கள் உங்களுடைய சபைக்கு நான் காணிக்கையாக கொடுக்குறேன். டீலிங் பேசுறதுலாம் இல்லைங்க. கர்த்தராக தேவனுடைய நாமத்தினால தேவன் எதை விட வேண்டும் என்று சொல்கிறாரோ அதை விட நீயும் நானும் சம்மதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை, உலகத்தோடு கூட விருப்பமாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை விட்டு வேறு பிரிக்கப்படாது இருக்கிறது உண்டானால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையிலே நீங்களும் நானும் பரலோகத்துக்குரிய தகுதிகளை இழக்கும் ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறோம். இயேசுவுக்கு முன்பதாக அந்த நாள்ல எல்லா விதமான காரியங்களும் கொடுக்கப்படக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். ஆஸ்திகளினாலே ஊழியங்களை செய்யக்கூடிய பெண்கள் அநேக பேர் இயேசுவை பின்பற்ற ஆரம்பிச்சாங்க. என்றாலும் இயேசுடைய கரத்துல ஒரு காசையாச்சும் உங்களால பார்க்க முடிஞ்சா பாருங்க. எல்லா விதமான காரியத்தையும் கர்த்தராக தேவன் பெற்ற காசு எல்லாத்தையும் வாரி இறைக்க ஆரம்பிச்சு, எதையும் தன்னுடைய வாழ்க்கைக்காக ஆண்டவராக தேவன் தனக்கு பின்பதாக பெரிய ஒரு சந்ததி ஒன்றை உருவாக்க வேண்டும், பெரிய ஒரு சபையை கட்டணும், பெரிய ஒரு ஊழியத்தை உருவாக்க வேண்டும், அந்த ஊழியத்தின் மூலமா பெரிய ஒரு காரியத்தை கர்த்தர் நினைக்கவே இல்லையே. ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் சொன்ன வார்த்தையின் அடிப்படையிலே அவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு வார்த்தை ஒன்றை சொல்ல ஆரம்பித்தார். என்ன காரியத்தை சொல்ல ஆரம்பித்தார்? நீங்க கர்த்தருடைய ஊழியத்திற்காக கடந்து போகும் பொழுது வழிக்கு உங்கள் கையிலே பணப்பையை கொண்டு போக வேண்டாம். இப்ப எந்த ஊழியக்காரனாச்சும் யாராச்சும் ஒரு மனுஷன் ஊழியத்துக்கு போனா கையில பர்ஸ் இல்லாம போவானான்னு யோசிச்சு பாருங்க. கையில எந்த விதமான காசும் இல்லாம கர்த்தருடைய ஊழியத்துக்கு போக முடியுமா? இல்லை. ஏனென்றால் காசின் மேல் வைக்கக்கூடிய நம்பிக்கையை காட்டிலும் கர்த்தராக தேவனை அவ்வளவு தூரம் நம்ப என்னால முடியல. அதுதான் காரணம். அதைத்தான் கர்த்தருடைய வேதம் சொல்வது. இவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய அந்நியத்தோடு கூட பிணைந்திருக்கக்கூடிய அனுபவம். எஸ்ரா அந்த காரியத்தை நிமித்தம் கர்த்தரை நோக்கி புலம்புகிறார். குற்றம் எங்கள் மேல் வந்திருக்கிறது, அந்நியத்தோடு கூட நாங்கள் உடன்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, இது இல்லாம வாழ முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு உடன்படிக்கை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இது இல்லாட்டி எங்களால் இருக்க முடியாது. நல்லா நீங்க புரிஞ்சுக்கோங்க, உலகம் இல்லாமல் கூட நீங்கள் இருந்து விடலாம், ஆனால் இயேசு இல்லாமல் ஒரு வினாடி கூட உங்களாலும் என்னாலும் இருக்க முடியாது. உலகமே இல்லாமல் போக ஆரம்பித்தால், உலகத்திலே காணப்படக்கூடிய மேன்மைகளையே இழக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பித்தாலும் நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழ்க்கை வாழ முடியும். ஆனால் இயேசு இல்லாமல் ஒரு வினாடி கூட இந்த உலகத்திலே உங்களாலும் என்னாலும் காலங்களை கழிக்கவே முடியாது. அப்ப எது நம்முடைய வாழ்க்கையிலே பிரதானம் என்கிறதை பற்றி புரிந்து கொண்டு எவைகளோடு கூட நான் என்னுடைய வாழ்க்கையை சம்பந்தம் கொண்டிருக்கிறேனோ அவைகளை விட்டு நீக்கப்பட வேண்டியது அவசியமான ஒன்று. அதைத்தான் எஸ்ரா தன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தராக தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பிக்கின்றார். ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினால எத்தனை விதமான காரியங்கள், கானானியர்கள், ஏத்தியர்கள், பெர்சியர்கள், எபூசியர்கள், அம்மோனியர்கள், மோவாபியர்கள், எகிப்தியர்கள், அதன் பின்பதாக அம்மோரியர்கள் என்னும் இந்த தேசத்தினுடைய எல்லா ஜனங்களுடைய இதெல்லாம் ஒன்னொன்னு ஒவ்வொரு விதமான பாவத்தினுடைய தன்மை இதோடு கூட நாங்கள் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம். இவைகள் எல்லாமே எங்களுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கும். இது இல்லாம எங்களால் இருக்க முடியல.
இவைகளை நாங்கள் இந்த நாளிலே புறம்பாக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறோம். இவைகளை நிமித்தம் எங்கள் மேல் குற்றம் சுமந்திருக்கிறது என்பதை பற்றி எஸ்ரா தன்னுடைய வாழ்க்கையை அறிக்கையிட ஆரம்பிக்கிறதை பார்க்க. குற்றம் எதனால வருதுன்னு பாருங்க. எதோடு கூட நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், இது இல்லாம என்னால் வாழ்க்கை வாழ முடியாதுன்னு சொல்லி எதை நான் மேன்மையாக நினைவு கூற ஆரம்பிக்கிறேன். நல்லா யோசிங்க. இயேசு இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் இந்த உலகம் இல்லாமல், உலகத்திலே காணப்படும் சம்பந்தம் இல்லாமல் உங்களாக எல்லாம் வாழ முடியும். எதை வேண்டுமானாலும் நம்ம இழக்கலாம். ஆனால் எதற்காக வாகிலும் இயேசுவை மட்டும் நீங்களும் நானும் இழக்கக்கூடாது. ஆனா இன்னைக்கு இயேசுவை காட்டிலும் எத்தனை விஷயங்களை நீங்களும் நானும் நேசிக்க ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு நம்முடைய ஐக்கியத்தினுடைய நிலைகளை நீங்க பாருங்களேன். ஒரு எலும்பு கூடு மாதிரி இருக்கிறத பார்க்க முடியும். இதுக்கு காரணம் என்ன? இயேசுவை காட்டிலும் உலகத்தின் மேல் அதீதமான ஒரு பாசம். அது இல்லாம என்னால் இருக்க முடியாது, அது இல்லாம என்னால் வாழ முடியாது. அதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே பிரதான பங்கு. அதுக்காகத்தான் நான் இயேசுவை நான் நேசிக்க ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரி விஷயம்தான் அந்நியரோடு கூட சம்பந்தம் கலக்கும் ஒரு அனுபவம் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். இயேசு இல்லாமல் வாழ முடியாதுங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிச்சாலும், உலகத்திற்காக இயேசுவை பின்பற்றும் ஒரு மக்களாக, உலகத்திற்காக ஒரு மனிதன் இயேசுவை பின்பற்றுகிறது உண்டானால், என்றைக்காகிலும் ஒரு நாள் இயேசுவினுடைய நாமத்து நிமித்தம் உலகம் அவனை விட்டு விலகுகிறது உண்டானால், அவனும் இயேசுவை விட்டு பின்னிட்டு போயிருக்கும். ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், எந்த காரியத்திற்காக வாகிலும் இயேசுவின் மேல் அன்பு வைக்காமல் இயேசுவை மட்டும் நேசிக்கும்படிக்காக நீங்க அன்பு வைங்க. அதுதான் நமக்கு பிரதானம். இயேசு இதை தருவாருங்கிறதுக்காக அவர் மேல அன்பு வைக்காதீங்க. இந்த ஒரு நன்மையினுடைய வாழ்க்கையில இயேசுவை நேசித்தால் இந்த ஒரு நன்மை வரும் என்பதற்காக கர்த்தராக தேவனை நீங்களும் நானும் பின்பற்றக்கூடாது. எது என்னுடைய வாழ்க்கையிலே வந்தாலும் வராமல் போனாலும், எந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையிலே நஷ்டமாய் காணப்பட ஆரம்பித்தாலும், இயேசுவின் மேல் நான் என்னுடைய வாழ்க்கையிலே முழு அன்பு செலுத்தக்கூடிய இப்படிப்பட்ட ஒரு நிலை என்னுடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால்தான் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும் குற்றங்கள் எல்லாம் நீக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ என்னால் முடியும். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிச்சிடறேன். கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய மற்றும் ஒரு வார்த்தையை பாருங்கள். பிரசங்கியின் புஸ்தகத்துல 10வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. பிரசங்கியின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன். கொஞ்சம் ஆழமாக கவனிங்க. அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாதே, இணங்குதல் பெரிய குற்றங்களையும் அமர்த்தி போடும். அடுத்த ஒரு காரியத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது? எது குற்றம் அப்படின்னா, பல விஷயங்கள்ல உங்களாலும் என்னாலும் இணக்கம் இல்லாத ஒரு வாழ்க்கை, கருத்து வேறுபாடுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, இந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்து வேறுபாடு நிறைந்த ஒரு வாழ்க்கை. இயேசுவோடு கூட கருத்து வேறுபாடு நிறைந்த ஒரு மக்களாக இயேசுனுடைய கிராமத்திலே காணப்படக்கூடிய மக்கள் காணப்பட ஆரம்பிச்சதுனால, வசனத்தில் என்ன போட்டுக்கு, அங்கு காணப்படக்கூடிய மக்கள் இயேசுவை விசுவாசிக்கல. அவங்களுக்கும் இயேசுவுக்கும் கருத்து வேறுபாடு. என்ன கருத்து வேறுபாடு? இயேசு கிறிஸ்து அற்புதங்களை எப்படி செய்ய முடியும் என்கின்ற காரியத்தை விசுவாசிக்க முடியாத நம்பிக்கையற்ற கருத்து வேறுபாடு அவர்களுக்குள் காணப்பட ஆரம்பிச்சதுனால, இயேசுவினால் அவர் பிறந்த அந்த இடத்திலே அற்புதங்களை செய்ய முடியாமல் கடந்து போயிற்று. அப்படின்னா என்ன ஒரு காரியத்தை பார்க்கிறோம்? இயேசுவோடு கூட இணங்க முடியாம பெரிய பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நிறைய நேரங்கள்ல நான் எனக்குன்னு சொல்லி சில ஃப்ரேம் வச்சிருப்பேன். இதுக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் பேசினா நான் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிப்பேன். கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினால எனக்கு நான் இன்னைக்கு வந்து ஒரு ஊழியக்காரனுக்கு முன்னால் வந்து நான் ஜெபிக்கிறதுக்காக வர்றேன். அந்த ஊழியக்காரனுக்கு முன்பதாக நான் சொல்றேன், என் பிரச்சனை இப்படிப்பட்ட பிரச்சனையா இருக்க ஆரம்பிக்கிறது. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையா இருக்கிற, இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படும்படிக்காக எனக்காக நீங்க ஜெபிங்க. உடனே அந்த ஊழியக்காரர் சொல்லுகின்றான், உடனே சார் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன், ஆனால் எந்தெந்த காரியங்களை விட்டு விடுங்கள்னு சொன்னா, இதை விட்டு விட்டா தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்க அதெல்லாம் வச்சுக்கலாம், என்ன எல்லா பாவத்தையும் நீங்க செய்யலாம், எல்லா விதமான குற்றங்களையும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம், என்றாலும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னால், இப்படிப்பட்ட நிலைகளோடு கூட வரக்கூடிய மக்களால் ஆண்டவராக தேவனுடைய வார்த்தைகளோடு கூட இணங்கி போகிறது முடியாது. நல்ல ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். நாகமானை சந்திக்கும்படிக்காக வரக்கூடிய அந்த ஒரு பெரிய ஒரு பிரைம் மினிஸ்டர் அவன் வர்றான். வரக்கூடிய நேரத்தில், அதாவது அந்த நாகமான அந்த குஷ்டரோகி வருகின்றார். வரக்கூடிய நேரத்தில் தீர்க்கதரிசியாக எலிசா தீர்க்கதரிசியை வந்து சந்திக்கும்படிக்காய் கடந்து வருகின்றார். வரக்கூடிய நேரத்தில் அந்த தீர்க்கதரிசியை பற்றி அவன் கேள்விப்படக்கூடிய நிறைய காரியங்கள், அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் அச்சு பிசகாமல் உருவாக்கப்படக்கூடிய ஒரு உண்மை, எல்லா காரியங்களையும் தெளிவாய் பேசக்கூடிய ஒரு மனிதன். இந்த நாகமானுக்கு ஒரு விஷயம் அறிவிக்கப்படக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். நீங்க அந்த இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளாக கடந்து போகிறது உண்டானால், எங்கள் தீர்க்கதரிசியாக எலிசாவுக்கு முன்பதாக நீங்கள் போகிறது உண்டானால் உங்கள் குஷ்டரோக வியாதியை அவர் சுகமாக்கி விடுவார். இந்த நாகமான் என்ன காரியத்தை நம்பி வருகின்றான்? எலிசாவுக்கு முன்னால் நான் போறேன், எலிசா என்கிற மனிதன் என் மேல் தன்னுடைய கரங்களை வைத்து என்னை தொட்டு தடவி அல்லது ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு என்னை சுகமாக்குவான் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட அவன் கடந்து போகின்றான்.
ஆனா எலிசா அவனுடைய வீட்டுக்கு பக்கத்துல கடந்து போகக்கூடிய நேரத்துல எலிசா வீட்டு வாசலில் நிறுத்தி வச்சுட்டு, உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கிறாரு. உன்னை எலிசாவை பார்த்து அவன் சொல்லுகிறான், ஐயா எனக்கு வந்து குஷ்டரோகமா இருக்கிறது, எங்க நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு சிறு பெண்ணின் மூலமாக நான் நடத்தப்பட்டு உங்க நாட்டுக்குள்ளாக வந்திருக்கிறேன், என்னை நீர் சுகப்படுத்த வேண்டும். உடனே எலிசா என்கிற மனிதன் சொல்லுகின்றான், எந்த காரியத்தையும் சொல்லல, ஏதாச்சும் ஒரு அற்புதத்தை செய்யும்படிக்காக இவன் போய் அந்த மனுஷனுடைய தலையின் மேல கரங்களை வச்சு ஜெபிக்கவும் இல்லை, நீ நேராக போய் யோர்தான் நதியிலே போய் ஆண்டவருடைய நாமத்தினால் நீ மூழ்கி எழ ஆரம்பிக்கிறது உண்டானால் அற்புதத்தை பெறுவாய். இவருக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. ஆனா இவர் எதிர்பார்த்தது ஒண்ணு, ஆனால் அந்த கர்த்தருடைய ஊழியக்காரன் மூலமாய் பேசப்பட்டது ஒன்று. பல நேரங்கள் இப்படித்தான், நான் நினைக்கக்கூடிய நிறைய விஷயங்களை கர்த்தர் பேச மாட்டார். நான் நினையாத காரியங்களை கர்த்தர் பேசும்போது அவரோடு கூட இணங்க என்னால் முடியாது. அதுதான் வசனம் சொல்லக்கூடிய வார்த்தை. பல நேரங்கள்ல நான் எனக்கு சில விருப்பங்களை வச்சிருப்பேன், இதுக்கு ஏத்த மாதிரி கர்த்தர் பேசினாலும் ஓகே, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதற்கு மாறாக கர்த்தர் பேசினால் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது, இணங்க முடியாது. இணங்குதல் தான் பெரிய குற்றங்களையும் மாறப்படுமா. எந்த காரியத்தை கர்த்தர் பேச ஆரம்பித்தாலும் அவரோடு கூட இணங்க பழகுங்கள். அவர் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் வசனத்துல என்ன போட்டுருக்கு, ஆம் என்றும் இல்லை என்றும் அல்ல, ஆம் என்றும் ஆமீன் என்றும் தான் இருக்கிறது. அதுல மாற்று கருத்து ஒண்ணுமே இல்லை. அவர் பேசும் எந்த காரியத்திற்கும் நீங்களும் நானும் முரண்டுத்தனமாக நம்முடைய கழுத்தையோ நம்முடைய அந்த ஷோல்டர்களையோ விலக்கி போட்டு விடாமல், ஆண்டவராக தேவன் பேசும் எல்லா நுகத்தடிகளை நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள பழக ஆரம்பிக்கிறது உண்டானால் எல்லா விதமான குற்றங்களுக்கும் நீங்களாக்கப்பட்டு தேவனுக்கு சித்தமான காரியங்கள் வாழ்க்கையில உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இணங்குதல் தான் பெரிய குற்றங்களையும் மெய்யாகவே அப்புறமாக்க ஆரம்பித்து விடுகிறதை பார்க்க முடியும். கர்த்தரோடு கூட இணங்க நீங்கள் பிரயாசப்பட. நிறைய நேரத்துல கர்த்தருக்கும் நமக்கும் இடையில நிறைய வேறுபாடுகள் காணப்படக்கூடிய சூழ்நிலைகள்னாலதான் கர்த்தராகிய தேவனால் உங்களோடு கூட நெருக்கமாக இணக்கத்தின் ஊடாக கடந்து வர முடியும். கர்த்தரை பார்க்கணும்னு கேட்குறீங்க, கர்த்தராகிய தேவனோடு கூட நான் மெய்யாகவே உரையாட வேண்டும் என்று ஆசைப்படுறோம். ஆண்டவராகிய தேவன் காண்பிக்கக்கூடிய தரிசனத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்றாலும் கூட தேவனாகிய கர்த்தரோடு கூட இணையக்கூடிய அந்த இணைப்பு என்னுடைய வாழ்க்கையை சாத்தியமாக்க வருகிறது இல்லை. அவரும் நானும் ஏதோ ஒரு காரியத்திலே வேறு கோணத்திலே காணப்படக்கூடிய ஒரு மனிதனாக, கர்த்தராகிய தேவன் கிழக்கிலிருந்து மேற்கே காணப்படக்கூடிய ஒரு தேவனாய் இருக்கிறது உண்டானால், நான் வடக்கிலிருந்து தெற்காக காணப்படக்கூடிய ஒரு மனிதனாய் இருக்கிறது உண்டானால், நானும் கர்த்தரும் இணைகிறது எப்படி? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில ரெண்டும் ஒரே நேர்கோட்டில இணங்கக்கூடிய ஒரு ஐக்கியம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் தான். இணங்குதல் என்கிறது எங்க இருந்து வர முடியும் என்றால், கர்த்தர் ஒரே மாதிரி தான் இருப்பார். அவர் உங்களுக்காக மெய்யாகவே வளைந்து கொடுக்க மாட்டார். நீங்கள் தான் உங்களை வளைத்து கர்த்தரோடு கூட இசைய ஆரம்பித்தால் தேவன் தரும் எல்லா மகிமைகளை பெற்றுக்கொள்ள முடியும். குற்றங்களுக்கு நீங்களாக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையும் வாழ முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தராக தேவன் எதை எதிர்பார்க்க ஆரம்பிக்கின்றார்? குற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் ஆண்டவராக தேவனால் உங்களையும் என்னையும் அவருக்கு ஏற்ற மாதிரி வணைய முடியாது. இந்த குற்றங்களாகிய சின்ன சின்ன கல்லும் சின்ன சின்ன முள்ளும் மண்ணும் நம்முடைய வாழ்க்கை விட்டு அகன்று போனால் மட்டும்தான் தேவனுக்கு பிரியமான அளவிற்கு உங்களையும் என்னையும் வணைந்து பரலோகத்தினுடைய பாண்டமாக உங்களை அவர் உருவாக்க வேண்டும் என்று சித்தம் வைக்கின்றார். இதற்கு தடை என்ன தடை காணப்பட ஆரம்பிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் சின்ன கற்களாய் காணப்படக்கூடிய குற்றங்கள். இந்த குற்றங்கள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையை விட்டு நிவர்த்தியாக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுக்கு ஏற்றவண்ணமா இந்த பாண்டம் மனையப்பட்டு தேவராஜ்யத்திலே சென்று பங்கடையக்கூடிய பாக்கியத்தை தடை இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். 4 நிலைகளை பற்றி பார்த்தோம். 1, கற்பனைகளை மீறக்கூடிய குற்றம். 2, உத்தரவாதங்கள் எல்லாவற்றையும் செய்யாதிருக்கக்கூடிய குற்றம். 3வது காரியமாய் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் அந்நியமானவைகளை விளக்காதிருக்கக்கூடிய குற்றம். கடைசியாக இணங்காதிருக்கக்கூடிய குற்றம். இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனுக்கு பிரியமான ஒரு பாத்திரமாக வணையப்படுகிறது என்பது முடியாது. கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே சீராக்கப்படும்படிக்காக நான் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி நீங்க ஜெபிச்சாதான் தேவனாக கர்த்தருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவாக்கப்படுகிறதை பிரத்யேகமாய் பிரத்யட்சமாய் கண்டு உணர உங்களால் முடியும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தர் பேசின இந்த வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய குற்றம் என்ன இருக்கிறது? இந்த குற்றங்களை நான் உணர்ந்து கொண்டு இந்த குற்றங்களிலே நின்று நான் விடுதலையாக்கப்பட எனக்கு கிருபை தாரும் என்று கர்த்தரை நோக்கி உள்ளத்தை திறந்து நாம் யாவரும் இணைந்து நாம் ஒப்பு கொடுத்தவர்களாய் ஜெபிக்க போகின்றோம். நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. நன்றியோடு உம்முடைய நாமத்தை உயர்த்தி நாங்கள் துதிக்கிறோம். எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தை திறந்து கர்த்தர் பேசின வார்த்தையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் குற்றங்கள் எவை எவை உண்டோ அவைகள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பதாக ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். தேவன் உங்களை வணைய வேண்டும் என்று சித்தம் வைக்கின்றார். தேவன் உங்களை உருவாக்க வேண்டும் என்று சித்தம் வைக்கின்றார். தேவன் உங்கள் வாழ்க்கையிலே மெய்யாகவே ஒரு புதிய
மாற்றங்களை உருவாக்கி காண்பிக்க வேண்டும் என்று கர்த்தராகிய தேவன் சித்தம் வைக்கின்றார். இந்த சித்தங்களை புரிந்து கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கை நிலைகளை கர்த்தருக்கு முன்பதாக ஒப்புக் கொடுக்கிறது உண்டானால் இந்த தேவன் நிச்சயமாய் ஒரு பூரணமான மகிமையை நம்முடைய வாழ்க்கையிலே தருவார் என்பதில் சந்தேகம் ஒன்றுமே இல்லை. தேங்க்யூ மை ஃபாதர், தேங்க்யூ மை ஃபாதர், தேங்க்யூ மை ஃபாதர், தேங்க்யூ மை ஃபாதர். Thank you, my Father. மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. குற்றங்கள் இல்லையே என்று சொன்னால் நம்மை தாம் ஏமாற்றி நலிந்திடுவோ. குற்றங்கள் அனைத்தையும் எடுத்துரைத்தால் தேவன் குற்றத்தை மன்னித்து வாழ்வளிப்பார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. ஆண்டவர் ஆன்மாவை விரும்புகின்றார், மாண்டிட்ட ஆன்மாவை தேடுகிறார். அண்டிடும் பாவிக்கு அருளுகின்றார் தேவன், வேண்டிடும் துரோகிக்கு இரங்குகின்றார். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு மன்னிப்பு தாருமே இறைவா, மன்னிப்பு தாருமே இறைவா. நம்முடைய குற்றங்களை கர்த்தருக்கு முன்பதாக ஒப்புக் கொடுப்போம். என்னை குற்றங்கள் நீங்க கழுவும் ஆண்டவரே, என் பாவங்கள் நிவர்த்தியாக என்னை சுத்தப்படுத்தும். நாங்கள் உமக்கேற்ற வண்ணமாய் வனையப்பட எங்களுக்குள் காணப்படும் சின்ன சின்ன கற்களும் சின்ன சின்ன முள்ளும் சின்ன சின்ன தேவையற்ற காரியங்களும் கடந்து போய் உமக்கு ஏற்ற ஒரு மக்களாக உம் ராஜ்யத்திற்கு நாங்கள் சென்று பங்களிக்கக்கூடிய அளவிற்காக தேவன் வனையும்படியாக எங்களுடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை ஒப்புக் கொடுக்கும் களிமண்ணாக எங்கள் நிலைகளை நாங்கள் உடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். குயவனே, எங்களை வனையும்படியாக, எங்களை உமக்கேற்ற பாத்திரமாக வனையும்படியாக அதிலே குற்றங்கள் இருக்கிறது உண்டானால் நீர் எங்களை மீண்டும் சீராக்கி எங்களை மீண்டும் உடைய சித்தத்தின்படி வனைய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்கும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றத்தை பெற்றுக்கொள்ள ஏற்ற கிருபைகளை தந்து நீரே அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிறதோடு மட்டும் நின்று விடாமல் வார்த்தைகளை தங்கள் வாழ்க்கையிலே பயனாக்கி தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு பாத்திரமாக வனையப்பட்டு தேவனுக்கு சித்தமானவைகளை தங்கள் வாழ்க்கையிலே நிறைவாக்கி முடிக்க கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கற்று நிச்சயத்துக் கொண்ட வசனங்களிலே நிலைத்து நிற்க கிருபைகளை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமென் என்று சொல்லி நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். ஆமென். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டியிட கடவர். ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமினுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.
அல்லேலூயா 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 கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.